श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरयोगीन्द्रपादरेखां सदा सदा यत्तत्सत्कार्यं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्नाजापरिगन्धां वन्दे गुरुपरम्परां नो नित्यवच्युतपदाम्बुजगुरुग्नं व्यामोगदस्तैविराणि तृणामेनि अस्मद्गुरो भगवतो चिदैकसिन्धोः रामानुजशरणौ शरणं प्रपद्ये मातापिता विदयस्नयाय बुद्धि सर्वं यदेव नैमेन ज्ञानामाद्यस्तवदेव कलाभिरामं श्रीमद्दङ्गुरिविगलं प्रणमामि मूर्ध्ना लोकगुरुं गुरुविश्यकपूर्वैः कुरकुलोत्तमदासमुदारं श्रीनगवद्याभिरामवरेशो दीप्रसेयनानुग्रहस्य भजेहं लोकाचार्य गुरवे कृष्णपादास्य सोनवे संसारभोगिसन्तुष्ट जीवजीवादिवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कुरकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसाद लब्ध परम प्राप्य कैंकर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजकं सहितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावदधीश दाससमशेषशास्त्रविदं सुन्दरवरगुरुकरुणा तन्तडित ज्ञानमन्दिरं कलये கோதிலுலகாசிரியன் கூறுகுலோத்தமதாதர் தீதில் திருமுலையாழ்வார் செடுங்குருவை மணவாளர் போதுபகல் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போதமணவாள மாமணி பொன்னடிகள் போத்துவனே. வாடி உலகாசிரியன் வாடியவன் மண்ணுலகம் வாடி விளிம்பை என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்பமல்கும் மிக நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி விடுவா சிறு நல்லார் மாமனியோர் வாதந்தொழுவாருக்கு வாராது துய. ஸ்ரீ சுவாமி பிள்ளைலோகாச்சி அருளி செய்த 18 ரகசிய கிரந்தங்களிலே மிகவும் முக்கியமானது பிராதான்யமானது முமுட்சுப்படி. அந்த முமுட்சுப்படியிலே நம்ம 8வது சூர்ணிகை வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 9வது சூர்ணிகைலேருந்து என்னுடைய அடுத்த விசேஷம். 8வது சூர்ணை என்ன தெரிவிக்கிறாருன்னா, பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள். பகவானுடைய மந்திரம் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் அநேகம்னு சொல்லி அவையெல்லாம் ஏக வர்க்கமோ என்ன, அவை தான் வியாபகம் என்றும் அவ்யாபகம் என்றும் 2 வர்க்கம் அப்படின்னா. வியாபகம்னா பிரசித்தம், அவ்யாபகம்னா பிரசித்தம் இல்லாது. அவ்யாபகம் வியாபகம் அவ்யாபகம்னு 2 பிரிக்கிறார். அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்யாபகங்கள் என்றும் 2 வர்க்கம். 2 வர்க்கம்னா 2 பிரிவு. அதாவது சர்வ வியாபகமான பகவத் ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கையாலே, சர்வ வியாபகமான பகவத் ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கையாலே, சர்வனா எல்லாம், வியாபக பிரசித்தமான எல்லாம் மிக பிரசித்தமான பகவத் ஸ்வரூபத்தை, பகவத்தினுடைய ஸ்வரூபம், பகவான்னா என்ன, அவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதை பிரதிபாதிக்கையாலே, அதை சொல்வதாலே வியாபகங்கள் என்றும், பகவத் அவதார குணசேஷ்டங்களில் ஓரொன்றை பிரதிபாதிக்கையாலே அது அவ்யாபகங்கள் என்றும் உபய வர்க்கமாக இருக்கும் என்கிறேன். உபய வர்க்கம்னா 2 வர்க்கம். 2 வர்க்கம்னு என்ன, வியாபக மந்திரங்கள் அவ்யாபக மந்திரங்கள், பிரசித்தமான மந்திரங்கள் பிரசித்தம் இல்லாத மந்திரங்கள். இப்போ பிரசித்தமான மந்திரங்கள்னு என்ன, இந்த திருமந்திரார்த்தம் போன்ற மந்திரங்கள் பிரசித்தமான மந்திரங்கள். அப்பிரசித்தமான மந்திரங்கள் ஒருத்தன் ஸ்ரீராமாய நமகாங்கிறான், ஒருத்தன் கிருஷ்ணாய நமகாங்கிறான், அதுவும் மந்திரம்தான். அப்போது இந்த பிரசித்தமான மந்திரங்களும் மிகவும் பிரசித்தி இல்லாத மந்திரங்களும் இது மாதிரி பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்பதாக கூறி, அந்த அநேகங்களிலே அவை வியாபகங்கள் என்றும் அவ்யாபகங்கள் என்றும் பிரசித்தியாக உடைய மந்திரங்கள், பிரசித்தி இல்லாத மந்திரங்கள் என்பதாக காட்டி,
அந்த சர்வ வியாபக பகவத் ஸ்வரூபத்தை பிரதிபாதியாலே, பகவத்தினுடைய ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கையாலே அது வியாபக மந்திரங்கள் என்றும், பகவதே அவதார குணசேஷ்டிதங்கள், பகவானுடைய அவதாரம், அவனுடைய குணம், அது சேஷ்டிதங்கள், அவன் பண்ண காரியங்கள், சேஷ்டகள், கிருஷ்ணனாம் பிறந்த என்னென்ன கிருஷ்ண லீலைகள், சேஷ்டிதங்கள் ஓரொன்றை பிரதிபாதிக்கையால் அதை மட்டும் சொல்கிறதா இருந்தால் அந்த மந்திரங்கள் அவ்யாபகங்கள் அப்படின்னு இப்படி ரெண்டு வர்க்கமாக, உபய வர்க்கமாக இந்த மந்திரங்களை பிரிக்கிறார். வர்க்கத்வயம் தன்னில் ஒக்குமோ என்ன? வர்க்கத்வயம் தன்னில் ஒக்குமோ அப்படின்னா இந்த வியாபக மந்திரங்கள் அவ்யாபக மந்திரங்கள் ரெண்டு சொல்லிருக்காரா இல்லையோ, இந்த வர்க்கத்வயமும் ரெண்டும் தன்னில் ஒக்குமோன்னா ரெண்டும் சமமாகுமோ, ரெண்டும் ஈக்குவலோ அப்படின்னா ரெண்டும் சமமாகாது. அவ்யாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள் அப்படிங்கிறார். அவ்யாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள். இது வியாபக மந்திரங்கள் பிரசித்தமான மந்திரங்கள், அவ்யாபகங்கள் அவனுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. சங்கர்ஷ்ண, வாசுதேவ, ஷடாக்ஷரி, துவாதசாட்சரி அப்படின்னு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. இப்படி அந்த அவ்யாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள் அப்படின்னா அந்த இந்த வியாபக மந்திரங்கள் பிரசித்தமான, அவ்யாபகங்கள் பிரசித்தமில்லாது. இந்த பிரசித்தமான மந்திரங்களும் பிரசித்தம் இல்லாத மந்திரங்களும் எல்லாமே வியாபகங்களுக்குள்ள சேரும். அப்படி இருக்கும் பொழுது அவ்யாபகங்கள் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள் என்கிறார். அவ்யாபக மந்திரங்கள் அப்படிங்கிறதுல அவ்யாபக மந்திரங்கிறதுல மூன்றும் சேஷ்டங்கள். இந்த மூணும் எது? இந்த மேலே சொல்கிறார். அதை இந்த மூன்றும் சேஷ்டங்கள். எந்த மூன்றும் அப்படின்னா அவ்யாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள். எந்த வியாபகங்கள் மூணுன்னா ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் நமோ நாராயணா நமஹ, ஓம் நமோ வாசுதேவாய நமஹ. இந்த மூன்று, இந்த அவ்யாபகங்கள் வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள். இவையெல்லாம் அவ்யாபக மந்திரமாக இருந்தாலும் அந்த அவ்யாபகங்களில் இந்த வியாபகங்களான இந்த மூன்று மந்திரமும் மிகவும் சேஷ்டம், தலை சிறந்தது என்பதாக காட்டுகிறார். அதாவது அவ்யாபகங்களாக இருந்துள்ள சகல மந்திரங்களிலும் நாராயணா வித்மகே வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா அப்படின்னு அந்த இடத்தை மணவாள மாமுனிகள் ஆதாரமாக எடுக்கிறார். நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமிகின்னு தைத்திரிய நாராயண வள்ளியில் சொல்கிற மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. நாராயணனை எவன் ஒருவன் அடைய விரும்புகிறானோ அதன் பொருட்டு வாசுதேவனாகிற அவனை உபாசிக்கிறோம் அப்படின்னு. நாராயணனை யார் அடைய விரும்பினான்னு அவன் என்ன பண்ணணும்னா அவன் வாசுதேவனை உபாசிக்க வேண்டும். அந்த உபாசனையை அந்த உபாசனை அவனுக்கு விஷ்ணுவானவர் வளரச் செய்யட்டான். அந்த உபாசனம் பண்ணுறானே அந்த உபாசன காரியத்தை ஸ்ரீ விஷ்ணுவானவர் அவனுக்கு அதை வர்த்திக்கட்டும், வளரச் செய்யட்டும், அந்த ஞானத்தை கொடுக்கட்டும், அதில் ஒரு சத்தையை கொடுக்கட்டும், அந்த மந்திரங்களை அவன் ஜெயிச்சு அதில் அவன் வர்த்திக்க கடவன், வளரச் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி என்று விஷ்ணு காயத்ரியில் ஓதப்படுகிற வியாபகங்கள் மூன்றும் சேஷ்டங்கள். வியாபகங்கள் மூன்றும் என்ன? வியாபகங்கள் மூன்றும்னா நாராயணாய ஒரு மந்திரம், வாசுதேவாய ஒரு மந்திரம், விஷ்ணுன்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தில், இந்த ஸ்லோகத்தில், இந்த வாக்கியத்தில் மூணு சப்தத்தை சொல்கிற நாராயண வாக்கியமான சப்தமான மூணு. ஒன்று என்னென்னா நாராயணன், நாராயணாய வித்மகே, வாசுதேவாய தீமகி, வாசுதேவ மந்திரம் துவாதசாட்சரி, தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். அது யார்? அந்த நாராயணன் வாசுதேவன் யார் அப்படின்னா அவன் தான் விஷ்ணு அப்படின்னு. அப்போ இந்த நாராயண சப்தம், வாசுதேவ சப்தம், விஷ்ணு சப்தம், இந்த மூணு சப்தங்களும் என்று விஷ்ணு காயத்தில் ஓதப்படுகிற வியாபக மந்திரங்கள், பிரசித்தமான மந்திரங்கள், இந்த மூன்றும் சேஷ்டங்கள் என்பதாக சேஷ்டங்களாக இருக்கும் என்கை. இந்த விஷ்ணு காயத்திலே நாராயண வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள் அந்தந்த மந்திரத்திரயத்துக்கும் பிரதானபூத நாமத்திரயங்களை ஆகையாலே சாதாரண பிரணவ நமசுக்களும் கூடின மந்திரத்திரயத்துக்கும் உபலட்சணமாக கடவுது அப்படிங்கிற எடுக்கிறார். இந்த விஷ்ணு காயத்திலே சொல்லப்பட்ட இந்த நாராயணாய வித்மகே
வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அது விஷ்ணு காயத்ரி. இந்த விஷ்ணு காயத்ரியிலே நாராயண வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள் அந்தந்த மந்திரத்திரயத்துக்கும் பிரதானபூதமான நாமத்திரயங்கள் ஆகையாலே அந்தந்த மந்திரத்திரயத்துக்கும் பிரதானபூத நாமத்திரயங்கள், அந்தந்த மந்திரத்துக்கு பிரதானமான நாமங்கள். நாராயண வாட்சி சப்தத்துக்கு நாராயணம் பிரதானம், வாசுதேவ மந்திரத்துக்கு வாசுதேவம் பிரதானம், விஷ்ணு வாட்சி சப்தத்துக்கு விஷ்ணு பிரதானம். அந்தந்த மந்திரங்களுக்கு பிரதானபூத நாமத்திரயங்கள் ஆகையால். நாமத்திரயம்னா நாமன்னா பெயர், திரயம்னா மூணு பேர். என்னென்ன? நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு. சாதாரண பிரணவ நமஸ்கரோடு கூடின மந்திரத்திரயத்துக்கும் உபலட்சணம். சாதாரணமான பிரணவ நமஸ்கருடன் கூடிய மந்திரம் இருக்கு. எது? பிரணவத்தோடு கூடின மந்திரம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்துக்கு மந்திரத்திரயத்துக்கும் உபலட்சணம். இது அதுக்கு உபலட்சணம் அப்படிங்கிறத காட்டுகிறார். இது சொன்னால் இது அது சொல்லதுக்கு அதுக்கு உபலட்சணம் அப்படின்னா. உபலட்சணம்னா என்னென்னா, இப்போ ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் நிறைய வயல் இருக்குது, எந்த வயல்னு தெரியாது. அப்போது ஒரு கேதாரன்னு ஒருத்தன், அந்த கேதாரனுடைய வயல், அந்த கேதாரனுடைய வயல் அந்த ஒருக்கே அதான் கேதாரனுடைய வயல்னு இங்கே எது ஒருத்தன் பைபாஸ்லேருந்து காமிச்சான்னா அவனுக்கு எது தெரியலையே அப்படிம்பார். அந்த கொக்கு உட்காந்துருக்கு பாரு, அது ஒரு வயலில், அந்த வயல் தான் கேதாரனுடைய வயல் அப்படின்னு சொன்னால் அந்த வயலுக்கு அந்த கொக்கு அப்போ உபலட்சணம். கொக்கு பறந்து போயிட போகிறது, அப்புறம் அது நிச்சயம் கிடையாது. ஆனால் உன்னை காட்டி உன்னை அது நிர்தேசம் பண்ணுறான். இது யாருடைய வீடுன்னா இது அவருடைய வீடு. அவருடைய வீடு எப்படி, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அதில் பெரிய ஒரு வாசல் கேட்டு இருக்கு, இரும்பு கேட்டு இருக்கும் அப்படின்னு. அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தான் அந்த வீட்டுக்கு உபலட்சணம். அதே மாதிரி இந்த வயல் யாருடைய வயல்? கேதாரனுடைய வயல். அதுக்கு என்ன உபலட்சணம்னா, இந்த கொக்கு உட்காண்டிருக்கு, அந்த நாரை உட்காண்டிருக்கு, அந்த வயல் தான் கேதாருடைய வயல்னு சொல்லி, ஓ அந்த வயலா, இந்த வயல் இல்லையா இதா அப்படின்னு காமிக்கிறார் போல அதுக்கு உபலட்சணம்னு சொல்லுது. அதுபோல் சாதாரண பிரணவ நமஸ்துக்களுடன் கூடின பிரணவ திருமந்திரார்த்தம் என்ன? ஓம் நமோ நாராயணா. அதுதான் ஓம்ங்கிறது பிரணவம். சாதாரண பிரணவ நமசுக்களுடன் கூடிய நமசு நமகாங் நமசு, முன்னாடி ஓம், பின்னாடி நமகா, நடுவில் நாராயண வாட்சி சப்தம். இப்படி சாதாரண பிரணவ நமசுக்களுடன் கூடிய மந்திர திரயத்துக்கும் உபலட்சணமாக இப்போ ஓம் விஷ்ணுவே நமகா அப்படின்னால அங்கே ஓம் நமகா விஷ்ணுவாஜ நம. ஓம் வாசுதேவாய நமகா, ஓம் வாசுதேவா நமகா. இப்போ ஓம் நமகா இருக்குது. அந்த ஓம் நமகா இருக்கிறது எல்லா மந்திரத்துக்கும் இருந்தால் கூட அதை நீ அந்தந்த வாட்சியமாக சொன்னால் கூட சாதாரண பிரணவ நமசுக்களுடன் கூடின அந்த 3 மந்திர திரயத்துக்கும் உபலட்சணமாக எதுன்னா இந்த நாராயண வாசகம் சப்தம். ஓம் திருமந்திரார்த்தம் தான் அதுக்கு உபலட்சணம் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த வியாபக மந்திர திரயமும் தன்னிலக்குமோ என்ன? இப்படி இந்த வியாபக திரயம் அந்த மூணு விஷ்ணு வாட்சிய சப்தம், நாராயண வாட்சிய சப்தம், வாசுதேவ வாட்சிய சப்தம், இந்த வியாபக மந்திர திரயமும் இது 3 வியாபக மந்திரம், பிரசித்தமான மந்திரம். அது தன்னிலக்குமோ? அது ரொம்ப பிரசித்தமா? அப்படியா? அது எவ்வளோ விசேஷமா அப்படின்னா இவை 3லும் வைத்துக்கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானா. 3 பெருசு தான். விஷ்ணு வாட்சிய சப்தம் பெருசு தான், துவாதசாட்சரியான வாசுதேவாய நமக்கம் பெருசு தான். ஆனால் இந்த 3லும் வைத்துக்கொண்டு வியாபக மந்திர திரயமும் இந்த 3 வியாபக மந்திர திரயம்னு அது தண்ணில் ஒக்குமோ அப்படின்னா இவை 3லும் ஒன்றுக்கு ஒன்று ஒக்குமோன்னா அதுக்கு இதுக்கு சமமாகுமோன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாம் பெரிய மந்திரம் தான். அந்த 3லுக்கும் வைத்துக்கொண்டால் இந்த 3லும் பெரிய திருமந்திரம் பிரதானம். இந்த 3ல் எது பிரதானம் அப்படின்னா திருமந்திரம் பிரதானம் என்பதாக காட்டுகிறார். இப்படி இவை 3லும் வைத்துக்கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம் மேலே ஆரம்பிக்கிறார். அதாவது அவ்வியாபகங்கள் காட்டில் சேஷ்டமாயிருந்துள்ள இந்த வியாபக மந்திரங்கள் 3லும் வைத்துக்கொண்டு. அவ்வியாபக மந்திரங்கள் பிரசித்தமான மந்திரங்கள் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. கிருஷ்ணன், வாசுதேவன், சங்கர், கேசவாயனமா, நாராயணம் எல்லாமே மந்திரம் தான். அவனை குறிக்க தான். அது சஹஸ்ரநாமமும் அவனோட தான். இப்படி அவ்வியாபகங்களை காட்டிலும் சேஷ்டமாக இருந்துள்ள இந்த வியாபக மந்திரங்கள் 3. இந்த 3 மந்திரங்கள் எது? 3 விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன் 3லும் வைத்துக்கொண்டு நாராயணாய வித்மகே என்று பிரதமோபாத்தமாகையாலும் அர்த்தமூர்த்தி ஆகையாலும் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமிகி
தன்னோ விஷ்ணு பிரஜோதியாத்னு இவன் ஒருவன் நாராயணனை அடைய விரும்புகிறானோ அவன் வாசுதேவனாகிற அவனை உபாசிக்கிறான். அந்த வாசுதேவனையே விஷ்ணுவானவர் வளரச் செய்யட்டும் அந்த கிரமத்திலே என்று பிரதம உத்பாதம் ஆகையாலும் அர்த்தமூர்த்தியாலும் நாராயணாய இந்த இதிலே முதல்ல நாராயண சப்தம் தான் முதல்ல சொல்லியிருக்கார். அதனால பிரதம உத்பாத்தியமாகையாலும் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு, இந்த மூணிலே எது பிராதானியமாக இருக்குது? முதல்ல நாராயண சப்தவாச்சியம் தான் பிரதானம். ஆகவே நாராயணாய வித்மகே என்று பிரதம உத்பாத்தியம் ஆகையாலும் அங்கேயே முதல்ல என்ன சொல்லியிருக்கார்? ஓம் விஷ்ணுவேன்னு சொல்லி நாராயண பின்னு சொல்லாமல் எதுக்கு பிராதான்யமோ அது முதல்ல சொல்லி அந்த நாராயணாய வித்மகே வாசுதேவன், அந்த வாசுதேவன் தான் தன்னோ விஷ்ணு அப்படின்னு அந்த மந்திரம் முடிகிறது. ஆகையினாலே அர்த்தபூர்த்தி, அதனாலே அர்த்தபூர்த்தியும் ஆறுது. நாஸ்திஜ அஷ்டாட்சராத் பரஹா அப்படின்னு இன்னொரு யதா சர்வேஷு தேவேஷு நாஸ்தி நாராயணாத் பரஹா ததா சர்வேஷு மந்திரேஷு நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா. இந்த நாஸ்தி ச அஷ்டாட்சராத் பரஹா அப்படிங்கிற நாராயணதிகம் அஷ்டாட்சர பிரம்ம வித்யைன்னு ஒன்று. அதில் என்ன சொல்கிறது? யதா சர்வேஷு தேவேஷு, எல்லா தேவர்களை காட்டிலும் நாஸ்தி நாராயணாத் பரஹா, நாராயணை காட்டிலும் மேம்பட்டவர் யாரும் கிடையாது. ததா அதே மாதிரி எல்லா தேவர்களை காட்டிலும் ஒவ்வொருத்தரும் இதர தேவர்கள் எத்தனையோ போவான். அது எந்த தேவர்களும் ஆகாசாத்பதியம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம், சர்வதேவ எல்லா தேவருடைய நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி, கேசவன்ட்ட போய் சேரும் அப்படிங்கிறா போல சர்வாசு தேவாஸ்து நாஸ்தி நாராயணாத் பர, நாராயணத் காட்டிலும் பரதேவதை யாரும், எல்லா தேவர்களும் இருக்கா. அந்த தேவர்களிலே சிறந்த தேவர்கள் யார்? தேவன் யாருன்னா நாராயணன். அதே போல ததா அவ்வாறே சர்வேஷு மந்திரேஷு, எல்லா மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ, என்ன ஷடாட்சரி துவாதசாட்சரி என்ன வேணால் எடுத்துட்டோம், பஞ்சாட்சரி எந்த எந்த மந்திரங்கள் எடுத்துட்டாலும் ஏன்னா ததா சர்வேஷு மந்திரேஷு நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா, அஷ்டாட்சர மந்திரத்தை தவிர வேறு மந்திரம் எதுவுமே பிரசித்தி கிடையாது. எல்லாம் இதற்கு எல்லா தேவர்களை காட்டிலும் நாராயணன் தேவர் வசந்தவர், அவரே பரம். அதே போல மந்திரங்களிலே எது வசத்தினா எத்தனையோ பகவத் மந்திரங்கள் அநேகமாக இருக்க கிடந்தாலும் அவற்றில் முக்கியமானது திருமந்திரார்த்தம், இந்த அஷ்டாட்சரி. நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா, அஷ்டாட்சரத்தை காட்டிலும் பரமான மந்திரம் வேறு கிடையாது. அது என்ன பரமான மந்திரம்? அஷ்டாட்சரி ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய தான். இந்த 8 தான். நமகா கிடையாது, நமகா சேர்த்துக்கிறது, சேவிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓம் நமோ நாராயணாய தான் அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரத்தை காட்டிலும் எந்த மந்திரங்கள் சொன்னாலும் மந்திரங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்த மந்திரம் இந்த அஷ்டாட்சரம். அப்புறம் அந்த மந்திரம் அந்த தேவர்களை எல்லா தேவர்களையும் காட்டிலும் நாராயணனே பரதேவதை என்பதாக வாச்சியத்தையும் வாச்சகத்தையும் 2 உதாரணம் எடுத்து கொடுக்குறேன். வாச்சியத்துக்கு உண்டானவன், வாச்சகத்திலே உண்டானவன் யாருங்கிறோம், இவன் தான் நாராயணன் அப்படின்னு. நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹா, நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா அப்படின்னு ஒரு ஆகாரம் எடுக்கிறார். நான் மந்திர அஷ்டாட்சரோத் பரகா, அதுபோல மந்திரத்திலும் அஷ்டாட்சர மந்திரத்தை தவிர வேறு மந்திரம் எதுவும் உயர்ந்தது இல்லை என்னும்படியான பெருமை உடைய திருமந்திரம் பிரதானமாக இருக்கும். இப்போ என்னதுனால் மந்திரங்கள் தான் அநேகம், பகவத் மந்திரங்கள் தான் அநேகம். அந்த அநேகங்களே வியாபியமான மந்திரங்களும் வியாபகமான மந்திரங்களும் இது பிரசித்தமானது அப்பிரசித்தமான இருக்கும். பிரசித்தமான மந்திரங்கள் எதுன்னா நாராயண வாச்சியமான சப்தம், வாசுதேவ வாச்சியமான சப்தம், விஷ்ணு வாச்சியமான சப்தம். அந்த விஷ்ணு வாச்சியம் இந்த 3க்குள்ளே எது ரொம்ப பிராதானியம் அப்படின்னா நாராயணவான் சப்தம் பிராதானியம். ஏன்னா இந்த 3க்குள்ளே சொல்லிருக்கிறது முதல்ல நாராயணாய் வித்மகே வாசுதேவ, நாராயண சப்தத்தை முதலே ஆரம்பித்து காட்டியிருக்கிறதுனால் வேதமே அது நாராயண சப்தமே பிராதானியம் என்பதை காட்டி அந்த நாராயணாய வித்மகே என்று பிரதம உபாத்தியாலும் நாஸ்திஜ அஷ்டாட்சராத் பரஹா, அஷ்டாட்சரத்தை காட்டிலும் சிறந்த வேறு மந்திரங்கள் இல்லை என்பதை காட்டிலும் தேவர்களில் சிறந்தவன் நாராயணன்களும் மந்திரங்களில் சிறந்தவன் அஷ்டாட்சரம் என்பதையும் காட்டி ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹா அப்படின்னு இன்னொரு
எடுக்கிறார். பூத்வோ துவபாகூர யாத்திர சத்தியபூர்வம் பிரவீமி வகா ஏ புத்திர சிஷ்யாக சுணுத ந மந்திர அஷ்டாட்சராத் பரஹா அப்படின்னு நாரசிம்ம புராணத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. நாரசிம்ம புராணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹே பூத்வோ பாகூரா யாத்திர சத்தியபூர்வம் பிரவீமி வகா ஹே புத்திர சிஷ்யாக சுணுத ந மந்திர அஷ்டாட்சராத் பரஹா. ஹே புத்திர சிஷ்யாக, ஏ புத்திர சிஷ்யாகன்னா ஹேனா ஏன்னு கூப்பிட்றாப்புல, ஹேன்னு சப்தம். புத்திர சிஷ்யர்கள் புத்திர சிஷ்யாக புத்திரர்களே, சிஷ்யர்களே, புதல்வர்களே, என்னுடைய சிஷ்யர்களே, இங்கே இப்போது கைதூக்கி சத்தியம் செய்து சொல்லுகிறேன். நான் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருஷ்டம் உமுச்சதே அப்படிங்கிறாப்புல கையை தூக்கி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் கேளுங்கோ. என்னென்னா, திருவட்டாட்சரத்தை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை. ஹே புத்திராக, ஹே புத்திர சிஷ்யாக சுணுத, சுணுன்னு கேளு, சுணுத ந மந்திர அஷ்டாட்சராத் பரகா, அஷ்டாட்சராத் பரா மந்திரகா நாஸ்தி. அஷ்டாட்சரத்தை காட்டிலும் மேலான மந்திரம் வேறு இல்லை அப்படின்னு நாரசிம்ம புராணத்தில் காட்டுறேன். அதை இங்கே எடுத்து காட்டி என்னும்படியான பெருமை உடைய திருமந்திரம் பிரதானமாக இருக்கும். அப்பேற்பட்ட திருமந்திரம் தான் இந்த வியாபக மந்திரங்கள் மூன்றிலுமே பிராதானியம். அவ்யாபகங்கள் பல இருந்தாலும் இந்த வியாபிய மந்திரங்கள் மூணு, இந்த மூணிலே பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரம் இது திருவஷ்டாட்சரம் திருமந்திரம். அது ஓம் நமோ நாராயணம். மற்ற வியாபகத்வயத்துக்கும் தாழ்வு ஏது? அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ வியாபகம் மூணு சொல்கிறேன் இல்லையா, மூணுமே பிரசித்தம். அந்த மூணில் எது வசதி அப்படின்னா திருமந்திரார்த்தம். நாராயண சப்த வாட்சி திருமந்திரார்த்தம் வசத்தின்னா, அப்போது இது வசத்தின்னா அப்போ அது தாழ்த்தி ஆகிடுறது அப்படின்னா. மற்ற வியாபகத்வயத்துக்கும் மற்ற வியாபக பிரசித்தமாக இருக்கிற துவயம்னா ரெண்டு, மூணில் ஒன்று நாராயண சப்தம் போயிருக்கு, நாராயண வாச்சத்தம் போயிருந்தா இருக்கிறது ரெண்டு. அப்போது இந்த வியாபகத்வயத்துக்கும் தாழ்வு ஏது? இதுக்கு என்ன குறைச்சல்? தாழ்வுன்னா குறைச்சல். இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா, மற்றவை இரண்டுக்கும் அசிஷ்ட பரிக்கிரமும் அபூர்த்தியும் உண்டு என்கிறார். மற்ற ரெண்டு மந்திரத்துக்கு இருக்கு, அந்த ரெண்டு மந்திரத்துக்கும் அசிஷ்ட பரிகிரகம், சிஷ்டாக இருக்கிறவ, நல்லா சிஷ்டாவாக இருக்கிறவ, வேத வித்து வேத வாக்குன்னு சொல்கிறாப்புல, அந்த சிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. அந்த ரெண்டு மந்திரத்துக்கும் சிஷ்ட பரிகிரகம் இல்லை. அதனால் அது அசிஷ்ட பரிகிரகம்னா கொள்வது, சிஷ்டர்கள் அதை கொள்ளவில்லை. இந்த மூணு மந்திரத்திலையும் நாராயண வாச்சி சப்தம் தான் வசத்தியாக இருக்கிறதுனால அவன் மற்ற ரெண்டையும் அதை கொள்வது இல்லை. அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. ஆனால் அதற்கு பூர்த்தி இல்லை, சிஷ்ட பரிகிரகமும் இல்லை அந்த ரெண்டு மந்திரத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா மற்றவை இரண்டுக்கும் அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. மற்ற ரெண்டு மந்திரத்துக்கும் சிஷ்டர்களாக இருக்கிறார்கள். நல்ல வேத விற்பனர் பிரம்ம வேதாக வதந்தி அப்படின்னு வேதம் சொல்லும். வேதம் என்ன யார் சொல்கிறா அப்படின்னா, வேதம் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். பிரம்ம வேதினகா வதந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் சிஷ்டர்கள் இதை கூறுகிறார்கள் அப்படின்னு காட்டும். அதே போல் இந்த இரண்டுக்கும், இந்த வியாபகத்வயத்துக்கும் மற்ற இரண்டு வியாபகத்வய மந்திரத்துக்கும் என்ன குறை அப்படின்னா, மற்ற இரண்டுக்கும் அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. இந்த மந்திரத்திற்கு இந்த ரெண்டு குறையும் இல்லை. அதுக்கு குறை உண்டோ அப்படின்னா குறை இருக்குது. என்ன குறைன்னா, சிஷ்டர்கள் அதை பரிகரிக்கவில்லை. என்ன சொன்னால், ஜோதாட்சாரி நீ பண்ணு, விஷ்ணு இது பண்ணு, ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய பண்ணு அப்படின்னு அவள் சொல்லலை. சிஸ்டர்கள் சொல்லலை. சிஷ்டாச்சாரமாக இருக்கிறவா பெரியவா நமக்கு சொல்லலை. அதனால் அவள் சொல்லாதனால அது சிஷ்ட பரிகிரகமும் இல்லை. சிஷ்ட பரிகிரகம் இல்லைனால அது பூர்த்தியும் இல்லை. மந்திரங்கள் பூர்த்தி ஆகாது. பூர்த்தி ஆகாதுன்னு என்ன, அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். இதுக்கு என்ன ஒரு பெருமை உண்டோ அந்த பெருமை அதுக்கு இல்லை. அந்த அசிஷ்ட பரிகிரகம் அபூர்த்தியும் உண்டு என்கிறார். மற்றைய இரண்டுக்கும் அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. அதாவது வாசுதேவ விஷ்ணு சப்தங்களான மற்ற வியாபக மந்திரங்கள் இரண்டுக்கும், புரியுதா, வாசுதேவ
விஷ்ணு சப்தங்கள் மற்ற இரண்டும் இந்த வியாபக மந்திரங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் நாராயண சப்தம் போல சொரூபரூப குணாதிகளை எல்லாம் பிரதிபாதியாதே. நாராயண வாக்கிய சப்தத்தில் அவருடைய சுரூபம் என்ன, அவனுடைய ரூபம் என்ன, அவனுடைய குணம் என்ன, விபூதி என்ன, இத்தனையெல்லாம் சொன்னது என்ன, அதெல்லாம் அங்கே விபுலமாக சொல்லலை, சங்கரகமாக சொல்லியிருப்பா. இவ்வளவு பெருமையாக அங்கே இல்லை. அதனாலே நாராயண சப்தம் போல சொரூப ரூப குணாதிகளை எல்லாம் பிரதிபாதியாதான சொல்லாதனாலே, சொரூப மாத்திரத்தை பிரதிபாதிக்கையாலே, இது சொரூப மாத்திர அதனுடைய சொரூபத்தை பிரதிபாதிக்கையாலே நிர்விசேஷ சின்மாஸ்திர வஸ்துவாதிகளான குதிருஷ்டிகள் மிகவும் ஆதரித்து போருகையாகிற அசிஷ்ட பரிக்கிரகமும் வியாப்யாத்ய ஆராதி சாபேட்சையாகிற அபூர்த்தியும் உண்டு. இதுக்கு இந்த சிஸ்டர்கள் அதை பரிகரிக்கையாலே, அதை கொள்ளாதையாலே அதற்கு அபூர்த்தி உண்டு அப்படின்னு சொல்கிறார். மனசிலாருதா? என்ன சொல்கிறார்? வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள் அந்த வியாபக மந்திரம் இரண்டுக்கும் இந்த நாராயண சப்தம் போல சொரூப ரூப குண அதெல்லாம் அதையெல்லாம் பிரதிபாதி சொல்றது இல்லை. அது சொல்றது இல்லைன்னா சிஸ்டர்கள் அதை பரிகரிக்கலை. சிஸ்டர்கள் அதை பரிகரிக்கிறதுனால மேலே யார் செய்வனங்கள் நம்ம பண்ணுவோம், மேலே யார் செய்யலைனால கீழே யார் செய்யலை, அதனால அதுக்கு அபூர்த்தி அப்படிங்கிறார். அதனால நிர்வேக சின்மாத்திர வஸ்துவாலே குதிஷ்டிகள் மிதரவும் ஆதரித்து போர்வையாக அசிஷ்ட பரிகிரகமும் வியாப்யாத்ய ஹாராதி சாபேட்சையாகிற அபூர்த்தியும் உண்டு. சாபேட்சை அப்படின்னா ஒத்தை சார்ந்து இருக்கிறது, ஒத்தை சார்ந்து இருக்கிறது சாபேட்சை, ஒத்தை சார்ந்து இல்லாமல் இருக்கிறது நிரபேட்சை. இந்த மந்திரங்கள் அதில் இந்த சொரூபரூப குணதையெல்லாம் அது பிரதிபாதிகை ஆகாதனாலே அதுகளுக்கு பூர்த்தி இல்லாமல் போயிடுது. பூர்த்தி இல்லாமல் போயிடுச்சுனால அது நிரபேட்சமாக இல்லை, அது சாபேட்சமாக இருக்குது. பூர்த்தி இல்லைன்னா, பூர்த்தி இருந்தால் அதுக்கு நிரபேட்சை, பூர்த்தி இல்லாதனால அதுக்கு சாபேட்சை. சாபேட்சைன்னா அது இன்னொன்று சார்ந்து இருக்க வேண்டும். இந்த குணங்கள்லாம் இல்லையே, இந்த குணங்கள் அப்போ எதில் இருக்குது? நாராயண வாக்கிய சப்தத்தில் இருக்குது. அப்போ இந்த குணங்கள் வேணும்னா இந்த வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள்லாம் நாராயண சப்தத்தை சார்ந்து இருந்தால் தான் அதுக்கு அந்த குணங்கள்லாம் வரும். அந்த குணங்கள் இல்லாதபடியாலே அதுக்கு சிஸ்டர்கள் பரிகரிக்கவில்லை. சிஸ்டர்கள் பரிகரிக்கவில்லையாகவே அதுக்கு அபூர்த்தி அப்படின்னு அபூர்த்தியும் உண்டு என்றை. ஷடக்ஷரி வியாபிய பதார்த்தங்களையும், ஷடக்ஷனா 6, 6ன்னா என்ன அப்படின்னா வாசுதேவாய, ஓம் நமோ வாசுதேவாய, ஓம் நமோ வாசுதேவாய நமஹா 12 அக்ஷரம் இருக்குது. ஷடக்ஷரின்னா 6. 6 ஓம் வாசுதேவாய, ஓம் வாசுதேவ எடுத்தினா ஷடக்ஷரி. ஷடக்ஷரி மந்திரம் ஷடக்ஷரி வியாபிய பதார்த்தங்களையும் வியாபன பிரகாரத்தையும் வியாப்தி பலத்தையும் வியாபகனுடைய குணங்களையும் சொல்லாதே. அப்போ என்ன சொன்னார்? சொரூபரூப குணாதிகளெல்லாம் சொல்லலைன்னு சொல்லிருக்கார் இல்லையா? இதில் அந்த ஷடக்ஷரி மந்திரம், இந்த வாசுதேவ மந்திரம் வியாபிய பதார்த்தங்களையும், வியாபிய பதார்த்தங்களைன்னா எல்லாத்தையும் போய் பறந்து இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறது வியாபியம். வியாபன பிரகாரத்தையும் வியாப்தி பலத்தையும் வியாபகனுடைய குணங்களையும் சொல்லாது. வியாபிய பதார்த்தங்கள், வியாபிய பதார்த்தங்கள்லாம் எங்கும் நிறைந்திருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிற பதார்த்தங்கள், எங்கும் நிறைந்திருக்கிற பதார்த்தங்களையும் அந்த வியாபகன பிரகாரத்தையும் எப்படி எங்கும் நிறைந்திருக்கான் எம்பெருமான் வாசுதேவன் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கான், எல்லாவற்றிலும் இருந்திருக்கான். எப்படி இருக்கான்னா உள்ளு அடியன் உள்ளான் உடல் உள்ளான், அடியனிலும் இருக்கான் உடலிலும் இருக்கான், அண்டத்துள்ளான் புறத்துள்ளான். வியாபகம் அண்டத்திலும் இருக்கான், உள்ளேயும் இருக்கான், வெளியே இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்படி சொல்கிறா போல வியாபக பிரகாரத்தையும் வியாப்தி பலத்தையும் அந்த அவன் எல்லாத்திலும் வியாப்தியாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பலன், அந்த பலத்தையும் அந்த வியாபகனுடைய குணங்கள் என்ன, அந்த வியாபகன் யார்? விஷ்ணு வாசுதேவன். அவனுடைய குணங்கள் என்ன?
குணங்களையும் சொல்லாதே, அதெல்லாம் சொல்லாமல் போயிடுது. அதனால் வியாப்தி மாத்திர பிரகாசம் ஆகையாலே அபூர்வம். இது வியாப்தி மாத்திர பிரகாசம் ஆகையாலே அது என்னது? அது வாசுதேவ மந்திரம். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். வாசுதேவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். வியாப்தி இருக்குது. அந்த வியாப்தி எல்லா இடத்துலையும் இருக்கானா? எங்கே இருக்கான்? அண்டத்துள்ளா இருக்கானா? புறத்தில் இருக்கானா? உள்ள இருக்கானா? வெளியே இருக்கானா? அவனுடைய குணம் என்ன? விபூதி என்ன? ஐஸ்வர்யம் என்னன்னு ஞானபல ஐஸ்வர்ய அந்த ஷாட்குண்யத்தை சொல்ல. அந்த ஞானபல வீரிய ஐஸ்வர்ய சக்தி தேஜஸ், இந்த 6 குணம். இந்த 6 குணத்தை நாராயண சப்த வாக்கியம் தான் சொல்லியிருக்கு. இந்த 6 குணத்தை இந்த வாசுதேவ, சங்கர்ஷ்ண, விஷ்ணு மற்ற அவ்யாபக மந்திரங்கள் எல்லாம் மற்ற வியாபகம் சொல்லலை. வியாபக மந்திரமாக இருந்தாலும் இது ரெண்டும் இதுலேயும் சொல்லலை. ஆகவே இந்த வியாப்தி மாத்திர பிரகாசம் ஆகையாலே அவர் என்ன வியாப்தினா பெர்வேடர், எல்லா இடத்திலும் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கா, அவருடைய குணம் என்ன, விபூதி என்ன, ஐஸ்வர்யம் என்ன, ஞானம் என்ன, பலம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, தேஜஸ் என்ன, சக்தி என்ன, அதெல்லாம் சொல்லலை. அதனாலே அது அபூர்ணம். அந்த மந்திரங்கள் அபூர்ணம். வியாபன பிரகாரத்தை சொல்லா நிற்க செய்தையும் வியாபிய பதார்த்தங்களுக்கு வாசக சப்தம் இல்லாமையாலும் சர்வம் வசதி என்று அர்த்தபலத்தாலே சர்வசப்தம் புகுந்தாலும் அதில் குணம் அன்மையானும் குணசக்திக்கான பகவத் சப்தத்தை கூட்டிக் கொள்ள வேண்டுமையாலும் வியாப்தி பலத்தை சொல்லாமையாலும் திருத்வாதச அக்ஷரியம் அபூர்ணம். இந்த திருத்வாதச அக்ஷரம் வாசுதேவா நமகா அப்படிங்கிறது அபூர்ணம் அப்படிங்கிறத இன்னும் ஸ்பஷ்டமாக காமிக்கிறாருங்க. எப்படின்னா வியாபக பிரகாரத்தை சொல்லான் இருக்க செய்தேயும் இவன் எப்படி வியாபகமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லலை. வியாபிய பதார்த்தங்களுக்கு வாசக சப்தம் இல்லாமையாலும் இந்த வியாபியமான எல்லா பதார்த்தங்களுக்கும் வாசக சப்தம் இல்லாமையாலும் இவன் வாச்சியன் வாசகம், அந்த வாசக சப்தம் இல்லாமையாலும் எல்லா வியாபக பதங்களுக்கு வாசகமாக இவன் இருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் இருந்தாலும் இவன் இருக்காங்கிறத அது சொல்லாமையாலும் சர்வம் வசதி என்று அர்த்தப்படத்தாலே சர்வசப்தம் புகுந்தாலும் அது சொல்ல வேண்டாம்ப்பா. விஷ்ணுனாலே சர்வ வியாபி, அவன் எல்லாம் அங்கே பறந்தான் இருக்கான் அப்படின்னு சர்வம் வசதி என்று சொல்லி அந்த அர்த்தபலத்தாலே அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். அது ஸ்பஷ்டமாக சொல்ல, அதை சொல்லி அதை கூட்டிக்க வேண்டும். ஆக அர்த்தபலத்தாலே சர்வசப்தம் புகுந்தாலும் அதில் குணம் அன்மையாலும் சரி, அவனுக்கு சர்வசப்தத்தாலே அவனு அர்த்தபலத்தை கூட்டிட்டாலும் அதில் என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அவனுக்கு என்ன குணம் இருக்குது, அதில் என்ன குணம் அப்படிங்கிறத சொல்லாமையாலும் அந்த குணசித்திக்காக பகவத் சப்தத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த என்ன குணம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குணத்திற்காக பகவத் சப்தத்தை நம்ம நாராயண சப்தத்தை அதில் ஏறிட்டு கொள்ள வேண்டும், அதை கூட்டிக் கொள்ள வேண்டுமாகையாலும் வியாப்தி பலத்தை சொல்லாமையாலும் எல்லாம் வியாப்தி பருவேடாக இருக்கான். அதனால் என்ன பலன் அப்படின்னா அந்த பலனும் சொல்லாமையாலும் திருத்வாதச அக்ஷரியம் அபூர்ணம். ஆகவே இந்த துவாதச அக்ஷரம் அது பூர்த்தி இல்லை, அபூர்ணம். இம்மந்திரம் அவை போல அன்றியே, ஆனால் இம்மந்திரம் இந்த அஷ்டாட்சர மந்திரம் இவைகள் போல் அன்றியே வியாபிய பதார்த்தங்களோடு வியாபக பிரகாரத்தோடு வியாப்தி பலத்தோடு வியாபகனுடைய குணங்களோடு வாசியற சாப்தமாக காட்டுகையாலே அவற்றில் காட்டிலில் இதற்கு அர்த்த பௌஷ்கல்ய நிபந்தனமான ஆதிக்கம் உண்டு. இந்த நாராயண வாக்கிய சப்தம் இந்த வாசுதேவ சப்தத்தை மாதிரி இல்லாமல் அதில் இத்தனை அபூர்த்தின்னு காட்டினார். அந்த அபூர்த்தி எல்லாம் இந்த திருமந்திரார்த்தமான நாராயண வாக்கிய சப்தத்திலே பூர்த்தியாக கிடக்கு. ஆகவே அவத்தை காட்டிலும் அந்த மந்திரத்தை காட்டிலும் இதுக்கு இந்த மந்திரத்திற்கு இந்த நாராயண வாக்கிய சப்தமான திருமந்திரார்த்தத்துக்கு அர்த்த பௌஷ்கல்ய நிபந்தனமான அர்த்தம் அது சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நாராயணாய அப்படின்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் அது பௌஷ்கல்யம். அது பௌஷ்கல்யம் நன்னா குட்டியா நன்னா சொல்கிறது. பௌஷ்கல்ய நிபந்தனமான ஆதிக்கம் உண்டு. வியாப்தி பதார்த்தங்களோடு வியாபக பிரகாரத்தோடு வியாப்தி பலத்தோடு வியாபகனுடைய குணங்களோடு வாசிகர அது வித்தியாசம் இல்லாமல் அது வாசிகரன்னா அந்த அந்த சப்தத்திலே இவையெல்லாம் இல்லை.
வாசுதேவ சப்தத்தில். இந்த சப்தத்தில் இருக்குது. அதுவே அதுக்கும் இதுக்கும் உள்ள வாசி. அந்த வாசியரைன்னா அந்த அந்த குறைகள் எல்லாம் இல்லாமல் சாப்தமாக காட்டுகையாடே அவத்தில் காட்டிலும் இதுக்கு அர்த்த பௌஷ்கல்யம் உண்டு. இவையெல்லாம் பரந்த ரகசியம் என்ற மற்ற வியாபக மந்திரங்களுடைய அபூர்த்தியும் திருமந்திரத்தினுடைய அர்த்தபூர்த்தியும் ஸ்பஷ்டமாக ஆச்சான்களை அருளி செய்தாகிறே. பரந்த ரகசியம்னு ஒரு 18 ரகசியத்தில் ஒரு ரகசியம். அந்த பரந்த ரகசியத்தில் இதையெல்லாம் அவர் வியாபகமாக இதை அருளி செய்தார்களே என்பதாக காட்டுகிறார். இப்படி பரந்த ரகசியம் என்று மற்றைய வியாபக மந்திரங்கள் இரண்டினுடைய அபூர்த்தியையும் அந்த பரந்த ரகசியத்தில் என்ன சொல்றதுக்கு இந்த வியாபக மந்திரங்கள். இந்த வியாபக மந்திரங்கள் என்ன? 2. என்ன? வாசுதேவ மந்திரமும் விஷ்ணு மந்திரமும். இந்த 2 மந்திரமும் இதனுடைய அபூர்த்தியையும் திருமந்திரத்தினுடைய அர்த்தபூர்த்தியையும் ஸ்பஷ்டமாக பெரியவாச்சான் பிள்ளை பரந்த ரகசியத்திலே அருளி செய்தானே அங்கே கண்டுகொள்வது என்பதாக காட்டுகிறார். இது தனக்கு சிஷ்ட பரிகிரகம் உண்டோ என்ன? சரி, அப்போ இந்த மந்திரத்துக்கு சிஷ்ட பரிகிரகம் உண்டோ அப்படின்னா உண்டு அப்படிங்கிறதை இத்தை என்று தொடங்கி மேலே அருளி செய்கிறார். இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரிகளும் விரும்பினார்கள். அதுக்கு அபூர்த்தியே காமிச்சிட்டார். அப்போ சிஷ்ட பரிகரணம் இருக்கோ, பெரியவா யாராவது ஒத்துருக்காளோ அப்படின்னா இத்தை இந்த திருமந்திரார்த்தத்தை இதனுடைய அர்த்தங்களை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரிகளும் விரும்பினார்கள். ஆகவே இவர்கள்லாம் அதை காட்டிலும் இதை விரும்பினாலே இதுக்கு சிஷ்ட பரிகரணம் தானே வந்து சேரும். அப்போ அபூர்த்தியும் வந்துருத்தோம், சிஷ்ட பரிகரம் உண்டு. இந்த அபூர்த்தியும் சிஷ்ட பரிகரமும் அதுக்கு இல்லை. இதுக்கு அந்த மற்ற வியாபிக மந்திரமாக இருக்கக்கூடிய வாசுதேவ விஷ்ணு மந்திரங்களுக்கு இல்லை. அதாவது விஷ்ணு காயத்ரியிலே வியாபக மந்திரத்தையும் சொல்லுகிற அளவிலே நாராயணா வித்மகே வாசுதேவா வித்மகே தன்னோ விஷ்ணு, அது விஷ்ணு காயத்ரியிலே பிரதமத்திலே நாராயண சப்தத்தை பிராதான்யேன பிரதிபாதிக்க யாகும். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு. அப்போ நாராயணன் வாசுதேவன் விஷ்ணு அதுதான் எடுக்கிறாரு சொன்னதுதான். விஷ்ணு காயத்திலே வியாபக மந்திரத்தையும் சொல்லுகிற அளவிலே சொல்லும்போது பிரதமத்திலே முதலிலே நாராயண சப்தத்தை பிராதான்யேன பிராதான்யேன நாராயண சப்தத்தை முக்கியமாக முதலே சொல்கிறார். அதுக்கு விஸ்வம் நாராயணம் என்று தொடங்கி அப்படியே ஒரு ஆகாரத்தை எடுக்கிறார். விஸ்வம் நாராயணன்னா எல்லாமே இருப்பவன் நாராயணன். சர்வம் இதம் ஜகத்து விஷ்ணுமயம் இதம் ஜகத்து. இந்த உலகமே விஷ்ணுமயம்தான். நீ எங்கே வேணால் போ, எல்லா இடமும் போ, எந்த லோகத்துக்கும் போ, எங்கே போனாலும் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு அங்கே விஸ்வம் நாராயணா என்று தொடங்கி அப்படின்னு வேதம் சொல்கிறதோ இல்லையோ, தைத்திரிய நாராயணன் விஸ்வம் நாராயண், விஸ்வமே நாராயணன் சொல்லி நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரக நாராயணபரோ ஜோதி ஆத்மநாராயணப்பரக எஸ்ஸ கிஞ்சே ஜகத் அஸ்மின் திஸ்யதே சூயதே விவா அந்தர்பகிஷ்டதஸ்வர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு அடுத்த ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார். இந்த பிரமாணமானது தைத்திரிய நாராயணத்திலே என்ன சொல்கிறது? நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயணா பரஞ்சோதிகி ஆத்மஹா நாராயண பரஹா எஸ்ய கிஞ்சின் ஜெகத் அஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே விவா அந்தர்பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அதாவது நாராயணனே பரபிரம்மம், நாராயணனே பரதத்துவம், பரஞ்சோதி. அதனால தான் திருவங்காள கடைசியில் பரஞ்சோதின்னு முடிக்கிறார். திருமொழியில் முடிக்கும்போது கடைசியில் பரஞ்சோதின்னு முடிக்கிறார். பரஞ்சோதியும் நாராயணனே, பரமாத்மாவும் நாராயணனே. இவ்வுலகில் காண்பனவும் கேட்பனவும் அனைத்திலும் உள்ளும் புறமும் அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்துள்ளான் புறத்துள்ளான் உள்ளும் புறமும் வியாபித்து விளங்குகிறான் நாராயணன் அப்படின்னு அந்த தைத்திரிய நாராயணத்தில் சொல்லியிருக்கிறார் போதே என்று சகல வேத சாரபோதனான நாராயண அனுவாகத்திலும் இது என்ன சொல்வது? இந்த இப்போ சொல்லும்போது எல்லா நாராயணன் சொல்ல இடத்துல இங்கே வாசுதேவ சப்தமோ விஷ்ணு சப்தமோ எதுவுமே கிடையாது. அதனால சர்வம் நாராயண பரம், எல்லாம் நாராயணனுக்கு அதீனம். தத்துவம் நாராயணன், பரஞ்சோதி நாராயணன், நாராயண பிறகு அவனை காட்டிலும் மேலால் தெய்வம் இல்லை. எஸ்ய கிஞ்சின் ஜெகத் சர்வம், இந்த ஜெகத் சர்வம் இந்த லோகத்திலே
திருஷ்யதே எது காண்கப்படுகிறதோ, எது கேட்கப்படுகிறதோ, எனக்கு எது காண்கப்படுகிறதுனா பதார்த்தங்களை பார்த்துக்கலாம். கேட்கறது சிலது தான் கேட்க முடியும். வாயு இருக்குது, பிராணவாயு இருக்குது, ஆகாசம் இருக்குது அப்படின்னா அதை காட்டுன்னா காட்ட முடியாது. மின்சாரம் இருக்குன்னா அது மின்சாரம் இருக்குங்கிற உபயோகத்தை தான் காட்ட முடியுமே. மின்சாரம் இருக்குதுன்னு காட்ட முடியுமா? அது தொட்டு காட்டினா அவன் ஷாக் அடிச்சு போயிட வேண்டியதான். அதை காட்ட முடியாது. அதுபோல் இந்த உலகத்திலே காண்கின்ற பொருள்களும் என்ன கேட்கின்ற பொருள்களும் எல்லாம் கற்குங்கள் விசாரமும் யானை என்னும் கேட்குங்கள் என்னும் எல்லாம் யானை என்னும் சொல்கிறா போல எது திருஷ்யதே எது பார்க்குறோமோ எது கேட்குறோமோ சப்தத்தை கேட்க தான் முடியும். அதை காட்ட முடியுமா? சப்தத்தை கொண்டு காட்டு அப்படின்னா ஒரு மானிட்டர் வச்சு இதான் சப்தம்னு காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. சப்தத்தை காதால் தான் கேட்க முடியும். பதார்த்தங்களை கொண்டு காதில் கேட்டுனா அது கேட்குமோ? அது தொப்புன்னு விழுந்தால் சத்தம் தான் கேட்குமே தவிர அது என்ன புத்தகம்னு கேட்காது, தெரியாது. ஆக எதை பார்க்கக்கூடிய வஸ்துக்களும் கேட்கக்கூடிய வஸ்துக்களும் உள்ளே இருக்கின்ற வஸ்துக்களும் புறம்பே இருக்கிற வஸ்துக்களும் உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம். அந்த உள்ளே இருக்கின்ற எம்பெருமானும் வெளியிலே இருக்கின்ற எம்பெருமானும் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு சொல்லலாம் கூட அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் எல்லாமே வியாபிய நாராயண ஸ்திதகா. நாராயணன் வியாபியம், அவன் பெர்வேடர், அவன் ஸ்திதகா, அவன் நிறைஞ்சி இருக்க, நீக்கமில்லா நிரஞ்சம் சாமியம் பரமம் உபைதி லக்ஷ்மி அப்படின்னு, நிரஞ்சனம் சாமியம் பரமம் உபைதி அப்படின்னு பிரம்மசூத்திரம். நிரஞ்சனம் சாமி, அவனுக்கு எல்லாம் நிரஞ்சனகா எல்லாம் அடையப்பட்டவனாக இருக்கான். அவன் எல்லாத்திலும் சமமாக இருக்கான். ஆகவே இந்த எம்பெருமான் நாராயணன் உள்ளும் இருக்கான், புறமும் இருக்கான், அண்டத்திலும் இருக்கான், புறத்திலும் இருக்கான் அப்படின்னு. அண்டத்துள்ளான் புறத்துள்ளான்னா அப்போ புறம்ங்கிறது அண்டத்து உள்ளதானே இருக்கேன்னா அண்டத்துக்கு காட்டிலும் வேறு ஏதாவது இருந்ததுன்னா புற அண்டம் இருந்தாலும் அங்கேயும் இருக்கான் அப்படின்னு நான். இப்படி நாராயண வாட்சி சத்தத்தாலும் ஏகோவை நாராயணகா ஆசை ந பிரம்மா ந ஈசானோ நமே தியாவா பிருதிவி அப்படின்னு அடுத்த ஒரு ஆகாரத்தை எடுத்து காமிக்கிறார். அது மகா உபனிஷத்தில் இருக்குது. ஏகோவை நாராயண ஆசேன் ந பிரம்மோ நேசானோ ந மே தியாவா பிருதிவி. சரி, இதெல்லாம் அழிஞ்சு போய்டுறது பிரளய காலத்தில். அப்படி அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ யார் இருக்கா அப்படின்னா எல்லாம் பிரளயம்னா டைல்யூஷன். கடல் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய்டுறது, ஒன்று சமயம் எல்லாம் அழிஞ்சு போய்டுறது. டைல்யூஷன் இஸ் கால்டு பிரளயா. பிரளய காலத்தில் நாராயணன் ஒருவனே இருந்தான், அவன் ஒத்தந்தான் இருந்தான். பிரமனும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, சிவனும் இல்லை, இந்த ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை. இந்த ஆகாசம் பூமி சிவன் பிரம்மா ஒருத்தருமே கிடையாது. அப்போ யார் இருக்கா? ஏகோவை நாராயணாகா என்று சொல்வதாலும் என்று மகாபனிஷத்திலும் சக்ஷுஷ திருஷ்டவியஸ்ச நாராயணகா சோத்திரஞ்ச சோதவியஞ்ச நாராயணகா என்று தொடங்கி இங்கே எடுக்கிறார். அடுத்தாப்புல என்ன சொல்கிறார் அப்படின்னா சக்ஷுஷ திருஷ்டவியஞ்ச நாராயணகா. சக்ஷுனா கண்ணு, திருஷ்டவியனா கண்ணால் பார்க்கப்படும் பொருள், அது எல்லாமே நாராயணன். நிற்கின்றதெல்லாம் நெடுமாலே. சோத்திரஞ்ச சோதவியஞ்ச நாராயணா. சோத்திரஞ்ச காது கேட்பனவும் என்ன காதும் காதாலே கேட்கப்படும் பொருளும் எல்லாம் நாராயணகா. சக்ஷுஷ திருஷ்டவியஸ்ச நாராயணகா சோத்திரஞ்ச சோதவியஞ்ச நாராயணகா எப்படின்னு சொல்லியிருக்கப்படுனா என்று தொடங்கி அப்புறம் திசஸ்ச பிரதிஷ்ச நாராயணகா என்று முடிவாக நடுவுடைய சுபாலோ உபனிஷத்துலாம். சுபாலோ உபனிஷத்துன்னு உபனிஷத்து. இந்த தச உபனிஷத்து 10 உபனிஷத்து தச உபனிஷத்து. இதை காட்டிலும் 108 உபனிஷத்து இருக்குது. 108 உபனிஷத்தில் சுலோபோ உபனிஷத்துன்னு உபனிஷத்து. அந்த உபனிஷத்தில் என்ன சொல்கிறதுன்னா திசஸ்ச பிரதிசஸ்ச நாராயணா, திக்குகளும் விதிகளும் நாராயணனே. திசஸ்ச பிரதிசஸ்ச நாராயணா அப்படின்னு சுலோப உபனிஷத்தில் காட்டலாம். திக்குகள் எல்லாம் நாராயணன். என்ன திசஸ்ய பிரதிசஸ்ய விதிகளும் என்னென்ன விதிகள் இருக்கோ அது எல்லாமே நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்கப்படினாலும் சுலோப உபனிஷத்திலும் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம், அது உபனிஷத்து சொல்கிறது. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம்னா
எஸ்ய எவனுக்கு ஆத்மாவானது சரீரமாக இருக்கிறதோ, எஸ்ய பிருத்திவி சரீரம் எவனுக்கு பிருத்திவி சரீரமாக இருக்கிறதோ. எஸ்ய ஆத்மா சரீரம்னா எவனுக்கு ஆத்மாவானது சரீரமாக இருக்கிறது. சரீரம் என்ன? எம்பெருமானுக்கு இந்த பூமியே சரீரம், இந்த உலகமே சரீரம். அப்போது இது ஆத்மா அவனுக்கு சரீரம். இந்த பூமியை அவனே தாங்குறான்னா, பூமியை தாங்குறவன் இப்போ நம்ம உடம்பு ஒன்று தாங்குறதுன்னா உடம்பு ஒரு உயிர் தானே தாங்குறது. அப்போ இந்த ஆத்மா இருக்கோ இல்லையோ, இந்த ஆத்மா தானே உடம்பு தாங்குறது. அதே மாதிரி இந்த பிருத்திவியை ஒருத்தர் தாங்கினா அப்போ அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கணும்னா, அதனால எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி இப்படின்னு அப்படின்னு சொல்லி மாற்றி மாறாடி. எப்படி இவனுக்கு உள்ளே இவன் இருக்கின்ற பிறானால இதுக்கு உடம்புன்னு பெயர். இவன் இந்த உடம்பு இல்லாட்டாலும் அவன் இருக்கான். எப்படி இருக்கான்? ஆத்மாவிலே ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மனா அனுப்பிரவிசிய, ஆத்மாவுக்குள்ளே அவன் அனுப்பிரவிசி இருக்கான். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா போயிருக்கு. இப்போ இந்த உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கான், இந்த ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான். இந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிருக்குன்னா அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளே அவன் இருக்கான் இல்லையா? அதான் ஒன்று, எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் ஆத்மா சரீரம். இந்த பிருத்திவிக்கும் சரீரமாக இருக்கான், இந்த பிருத்திவிக்கு இருக்க ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறான் என்று தொடங்கி எஸ் மிருத்திவு சரீரம் என்கிற ஈராக நடுவுள்ள பரியாயங்கள் தோறும். எஸ் மிருத்திவு சரீரம். இப்போ அப்போனா ஒருத்தர் செத்து போயிட்டான், அப்போ சரீரம் கிடக்கு, அப்போ சவம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கானா? இருக்கான். சாக்கடைக்குள்ளே இருக்கான், எல்லாத்துலேயும் இருக்கான். அப்படிங்கிற எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிரகிருதி சரீரம் என்று எவனுக்கு ஆத்மா சரீரமோ, எவனுக்கு பூமி சரீரமோ, எவனுக்கு மிருத்யு சப்த வாச்சியமான மூலப்பிரகிருதி சரீரமோ. மிருத்யுனா மிருத்யு சப்த வாச்சியமான மூலப்பிரகிருதி. அப்போ எஸ்ய மிருத்யு சரீரம், மிருத்யு ஆனாலும் அந்த மிருத்யு சப்த வாச்சியான மூலப்பிரகிருதியும் சரீரம். அதில் மிருத்யு ஆயினா கூட அதில் மூலப்பிரகிருதி ஏதோ இருக்குது. அதனால தானே எறும்புலாம் வந்து அதை வைக்கிறது. அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு இல்லை, அவன் கட்டையாயிட்டான். உனக்கு கட்டையானா அதுகளுக்கு அது மாடு செத்து போய்டுறது, அந்த ஆத்மா போய்டுறது. எலும்பு இருக்குது, அந்த எலும்பு கழுகு வந்து கொத்துறது. அப்போ ஏதோ அதில் இருக்க கண்டுதானே மற்ற பறவைகள் தான் வருது. அவன் அப்பேற்பட்ட எந்த வஸ்துவாக இருந்தாலும் அந்த வஸ்துவில் அவன் ஆத்மாவாக இருக்கிறான் என்பதாக காட்டுகிறான். அடுத்தாப்புல ஏஷ சர்வபூத அந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவோ ஏகோ நாராயணஹா என்பதாக இப்படி எஸ் மிருத்யு சரீரம் என்கிற ஈராக எப்போ எஸ் ஆத்ம சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் மிருத்யு சரீரம் எல்லாத்திலையும் அவன் இருக்கான். இப்படி ஈராக நடுவே உள்ள பரியாகங்கள் அப்படின்னா ஈராகன்னா இது முதல் கொண்டு ஈராக இது முதல் கொண்டு நடுவுள்ள பதார்த்தம். அப்போ ஏதாவது நடுவில் சொல்லது விட்டுட்டோமோ அப்படின்னா இதில் இந்த எஸ் ஆத்மா சரீரத்திலிருந்து எஸ் மிருத்யு சரீரம் வரையும் இது நடுவில் உள்ள எந்த பதார்த்தங்களும் எந்த வாக்கியங்களும் இருந்தாலும் அதுக்கு இது அந்தர்பூதம், அது உள்ளே அடங்கும். நடுவுள்ள பரியாயங்கள் தோறும் ஏஷதர்பூத அந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவோ ஏகோ நாராயணகா என்று அந்தர்யாமி பிராமணத்திலும் வாசுதேவ விஷ்ணு சப்தங்களை அனாதரித்து நாராயண சப்தத்தை இட்டு பகவத் ஸ்வரூபாதிகளை நிர்தேசிக்கையாலும். அப்போது இந்த இதில் என்னது ஏஷ சர்வபூத அந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவோ நாராயணகா அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாக இருக்கிறபடியாலும் தோஷமற்றவனாகவும் இருக்கிறான், பரமபதத்திலும் இருப்பவனுமாக உள்ள தேவன் நாராயணன் ஒருவனே. இவன் மொத்தம்தான் இங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான். சர்வபூத அந்தராத்மா அபகத பாப்மான்னா பாவம்னா பாவம், அபகதன்னா பாவங்கள் போக்கடிக்கப்பட்ட பாவங்களே இல்லாதவன் அர்த்தம். அப்போ ஏற்பட்ட திவ்யோ தேவோ எங்கே இருக்கான்? பரமபத்தில் இருக்கான்னு சொன்னாலும் அப்போ ஏற்பட்ட திவ்யோ தேவோ ஏகோ நாராயணகா, அவன் ஒருத்தன்தான், அவன் நாராயணகா என்று சொல்கிறபடியாலும் என்ற அந்தர்யாமி பிராமணத்திலும் வாசுதேவ விஷ்ணு இங்கேயும் வாசுதேவ விஷ்ணு சப்தங்களை சொல்லலை. விஷ்ணு சப்தங்களை அனாதரித்து அதை சொல்லாமல் நாராயண சப்தத்தை இட்டு பகவஸ்வரூபாதிகளை நிர்தேசிக்கையாலும் பகவஸ்வரூபத்தை நிர்தேசிக்கையாலும் நிச்சயமாக சொல்வதாலும் அபருஷேயமாய் இவன் பௌருஷேயன் இல்லை அபருஷேயன் நித்திய நிர்தோஷமாய் நித்தியமாக இருக்கிறான், நிர்தோஷமாக இருக்கிறான். சொத பிரமாணங்களான வேதங்களும் தானே பிரமாணங்கள் வேதங்களும் விரும்புகின்றன, வேதங்களும் இவனையே விரும்புகின்றன. அதா யதா சர்வேஷு தேவேஷு நாஸ்தி நாராயண பரஹ
ததா சர்வேஷு மந்திரேஷு நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா. ஆகவே யதா சர்வேஷு தேவேஷு எல்லா தேவர்களையும் காட்டிலும் நாஸ்தி நாராயணாத் பரஹா, நாராயணை காட்டிலும் வேறு தெய்வங்கள் இல்லை, வேறு தெய்வதம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் போல எல்லா மந்திரங்களை காட்டிலும் ததா சர்வேஷு மந்திரேஷு நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹா, அஷ்டாட்சரமான இந்த 8 அக்ஷர மந்திரத்தை தவிர மற்ற மந்திரங்கள் இல்லை என்பதாக காட்டி பூத்வம் உத்வாகுரத்யாத்ர சத்தியமூர்த்தம் பிரபீமி வகா ஏ புத்திரசிஷ்யாக சுணுத ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹா அப்படின்னு முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏ புத்திர சிஷ்யர்களே, இங்கே இப்போதே கைதூக்கி சத்தியமாக நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், திரு அஷ்டாட்சரத்தை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை. அவனுக்கு நாராயண காட்டிலும் பலன் தேவதை இல்லை, நாராயண மந்திரத்தை காட்டிலும் வேறு மந்திரங்கள் இல்லை, நான் கைதூக்கி சத்தியமாக சொல்கிறேன் என்பதாக காட்டி சர்வதேவ வேதாந்த சாரார்த்தகா சம்சாரணம தாரகா கதிர் அஷ்டாட்சரோ நாம் அபுனுர்பவ காங்கினா அப்படின்னு அடுத்த ஒரு இதை எடுக்கிறார். எப்படின்னா, சர்வ வேதாந்த சாரார்த்தா சம்சாரார்ணவ தாரகா கதிஹி அஷ்டாட்சரோ நாம் அபுனுர்பவ காங்கினா, அதாவது மறுபிறவி இல்லாமல் இருக்கிற தன்மை ஒருத்தன் விரும்பினான். ஆனால் இனிமேல் பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற மறுபிறப்பு இன்மையை விரும்பும் மனிதர்களுக்கு எல்லா வேதாந்தங்களிலும் சாரமான பொருளும் சம்சார கடலை தாண்டுவிப்பதான மந்திரமும் இந்த அஷ்டாட்சர மந்திரம் ஆகும். அதான் இது முக்கியம். சர்வ வேதாந்த சாரார்த்துக்க எல்லா வேதம் என்ன சொல்கிறது, நாராயணாத்பரா தேவகா அப்படின்னு சொல்கிறது, எல்லாம் நாராயண வச்சமாக இருக்கிறதுனால இந்த சர்வ வேதாந்த சாரார்த்தகா எதுனா இந்த அஷ்டாட்சரம், இந்த நாராயணாட்சமான சப்தம். இதை தெரிஞ்சுட்டா சம்சாரம் என்கிற ஆர்ணவ கடலை ஆர்ணவ தாரகா கடக்கலாம். கதிர் அஷ்டாட்சரோ, ஆகவே கதி வேறு கதியே கிடையாது. ஒன்று அஷ்டாட்சர மந்திரத்தை அறிந்து கொள்வதை தவிர வேறு கதி இல்லை. அதை தெரிந்துட்டாலானா அப்புனர்பவ காங்கினா, இவனுக்கு புனர்பவகா, புனகான திரும்பி, பவனா உண்டாகிறது, திருப்பி உண்டாக மாட்டான். இவனுக்கு பிறவி கிடையாது. பிறவி யாருக்கு வேண்டாம் என்கிற ஆசை யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு இந்த சர்வ வேதாந்த சாரார்த்தமான இந்த ஒரே ஒரு கதி இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அறிந்து கொள்வதுதான். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் இந்த சம்சாரமான ஆர்வத்தை அவன் கடக்க கடவன் என்பதாக காட்டுகிறார். சர்வ வேதாந்த சாரார்த்தகா சம்சாரார்ணவதாரகா கதிரஷ்டாட்சரோ நாம் அபுனர்பவ காங்கினாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ பீதாக கோரேஷயாதிஷு வர்த்தமானாக சங்கீத நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி என்பதாக அடுத்து ஒரு ஆகாரத்தையும் காட்டுகிறார். இது சகஸ்நாமத்தில் பிரசித்தமான ஸ்லோகம், பாரதத்தில் இருக்குது. சகஸ்நாமத்தில் நித்தியப்படி சகஸ்நாமம் சொல்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். என்ன, அர்த்தா விஷண்ணாக சிதிலாஷ்டபீதாக கோரேஷ வியாதீஷ வர்த்தமானாக சங்கீத நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அதாவது ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாஷ்ட பீதாக, ஆர்த்தாக செல்வமிழந்து வருந்துபவர்கள், ஆர்த்தாக அர்த்தித்துவம் செல்வம். ஒருத்தருக்கு செல்வம் இருந்தது, பெரிய பணக்காரன், ஏழை ஆகிட்டான், அவனுக்கு வேணும்னாலும். விஷண்ணாக ஒருத்தனுக்கு செல்வமே இல்லை, ஒருத்தன் செல்வம் இருந்து இழந்தான், ஒருத்தனுக்கு செல்வமே இன்னும் அவன்கிட்ட வரலை, செல்வம் இல்லாமல் இருக்கான். அப்புறம் ஒருத்தன் ஆத்மா அனுபவம் இல்லாமல் சிதிலமாக இருக்கான், ஒருத்தன் ஆத்மா அனுபவமே இல்லை ஒருத்தனுக்கு. ஒருத்தனுக்கு பகவத் அனுபவம் பெறாமல் பயப்படுறான், பீதானா பயப்படுறது. ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக. சிதிலாச்ச ஆர்த்தாகனா ஒரு பணக்காரன் ஏழை ஆகிட்டான், அவனுக்கு செல்வம் வேணும்.
விஷன்னாக ஒருத்தனுக்கு செல்வமே நம்ம கிட்ட வரல, இன்னொருத்தன் சிதிலாக ஆகிட்டான், அவனுக்கு ஆத்மானுபவமே என்னன்னு தெரியாது, அதனால் அவன் ரொம்ப சிதிலமாக இருக்கான். பகவத் அனுபவம் பெறாமல் இன்னொருத்தன் பயப்படுறான், பீதாக. கோரேஷு ச வியாதிஷு, கோரேஷு கோரேஷு வியாதிஷு, வியாதினா வியாதி, கோரேஷுனா கொடூரமான வியாதி. கொடூரமான வியாதின்னா என்ன? தொண்டையில் கேன்சர் இருக்கிற, வயிற்றில் கேன்சர் இருக்கிற, சிறுகுடலில் கேன்சர், பெருகுடலில் கேன்சர்னா சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டா தானே அப்புறம் அது ஜீரணமாகிறது, வயசாச்சு ஜீரணமாகல. தொண்டையில் ஒரு ஓக்கல் கார்டு போயிடுது. ஒருத்தர் பார்த்தேன், ஒருத்தருக்கு இப்படி இது துணி போட்டு மறைச்சிருக்காருங்க கட்டி, இது தூக்கினா இது என்ன போட்டிருக்க அப்படின்னா தூக்கி காமிச்சார், பெரிய ஓட்டை. ஓக்கல் கார்டு இஸ் டேமேஜ். இப்போ ஓக்கல் கார்டு டேமேஜ் அவர் பேசுகிறேன்னா அப்படி பார்த்துக்க, ஆமாம்மா சரி நாளைக்கு வரேன் அப்படி சொல்லணும். அது மாதிரி கொடூரமான வியாதிகள். இப்போ என்ன என்பொறிக்கி நோய், அது இதுன்னு சொல்ல என்னதான் புதுசாக வியாதிகள். அப்படி கோரேஷ வியாதீஷ வர்த்தமானாக, இப்படி வியாதிகளின் துன்புறுகிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஒரு போக்கு அப்படின்னா சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம். நாராயணம் சப்தத்தை அவர்கள் சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். பண்ணினால் என்ன ஆகும்னா விமுக்த துக்காக சுகினோ பவந்தி, துக்கமெல்லாம் இவர்களுக்கு விமுக்தமாயிடும், போய்விடும். அவர்கள் சுகினோ பவந்தி, நன்றாக இருப்பார்கள், சௌக்கியமாக இருப்பார்கள் என்று செல்வம் இழந்து வருந்துபவர்களும் செல்வம் பெறாமல் துன்புறுவர்களும் ஆத்மா அனுபவம் இல்லாமல் சிதைகின்றவர்களும் பகவத் அனுபவம் பெறாமல் பயப்படுவர்களும் கோரமான வியாதிகளிலே துன்புறுகிறவர்களும் நாராயண சப்தத்தை மாத்திரம் சங்கீர்த்தனம் செய்தவுடன் துன்பம் நீங்கி இன்புறுகிறார்கள் என்று பாரதத்திலே சகஸ்ரநாம அத்தியாயத்திலே சொல்லியிருக்கபடியாகும். அப்படின்னு அதை எடுத்துட்டும் கிம் தத்ர பகுவிகி மந்திரகி கிம் தத்ர பகுவிகி விரதைகி நமோ நாராயண ஏதி மந்திரகா சர்வார்த்த சாதகா அப்படின்னு இன்னொரு இதை எடுக்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று எடுக்கிறார். நாராயணேதி சப்தோ அஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பதந்தீதி கிம் அத்புதம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். என்னென்னா அது விககேஸ்வர சம்ஹிதையில் இந்த ஸ்லோகம் இருக்குது. நாராயணாதி சப்தோ அஸ்தி, நாராயணங்கிற சப்தம் இருக்கும் பொழுது வாக் ஸ்திதி வசவர்த்தினி, அந்த நாராயண சப்தமானது உன்னுடைய வாக்கிலே அது வந்து இருக்கணும், அதை நீ பழக்கப்படுத்தி இருக்கணும். ஓவாது என்று நமோ நாராயணா என்று ஓவாது என்று உரைக்குமே அப்படின்னு அப்படின்னு பெரியாளோ சொல்கிறார். நமோ நாராயணா என்று நான் ஓவாது உரைக்கணும் அப்படின்னு. ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓவாது ஒழியாமல் நான் உரைக்கணும்னு. அதுதான் மாமுனிகள் பூர்வ தினசரி சொல்லும்போது மந்திர ரத்ன அனுசந்தானேன சந்ததா அதரம் ஸ்மிதம். மந்திர ரத்னம்னா தயத்துக்கு பெயர் மந்திர ரத்னம்னு. மந்திர ரத்னம் அனுசந்தானம், அது அனுசந்தானம். சந்ததா அடிக்கடி எப்போதும், அதரகா உதடு. மனோல மாவடிகள் எப்போதும் எழுதியிருக்கும் போது யார் வந்தாலும் உதடு அசைஞ்சுட்டே இருக்குமா. என்ன அசைஞ்சுட்டு இருக்குன்னா அவர் துவயம் அர்த்தானுசந்தானேன சக அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமா ஸ்வ அப்படின்னு எம்பெருமானார் கஜத்திரத்தில் எடுக்கிறார். துவயத்தை அர்த்தானுசந்தானத்தாலே இவன் ஒருவன் அனுசந்தித்து கொண்டு இருக்கானோ அவன் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இந்த ஸ்ரீரங்கத்திலே சுகமாக இருக்க கடவன். இந்த ஸ்ரீரங்கம் தான் இருக்கன்னா எவன் துவயத்து மந்திரத்தை அனுசந்தானோ அந்த இடமே ஸ்ரீரங்கம் ஆயிடுறதான். அதனால துவயம் அர்த்தானுசந்தான அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, அந்த எவன் துவயத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கானோ அவனுக்கு சுகமாக ஸ்ரீரங்கத்திலே இருக்க வேண்டும்னு எம்பெருமானார் கஜத்திரத்தை பிரார்த்தனை பண்ணுறார். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறான்னா எவன் ஒருவன் துவயத்தை அனுசந்தானம் பண்ணுறானோ அவனுக்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம், வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாங்கிறாப்புல துவயம் அனுசந்தான சக அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, எங்கே அவன் அனுசந்திக்கிறானோ அந்த இடமே அப்படின்னு சொன்னாலும் தட்டில்லை அப்படின்னு அடியன்னு சொல்கிறேன். வியாக்கியானத்தில் இல்லை, அடியனுக்கு தோன்ற சொல்கிறேன். துவயம் அர்த்தானுசந்தானது அத்திரைவ ஸ்ரீரங்கன்னா அப்போ வைகுந்தமாக இந்த ஊரில் ஆழ்வா சொல்லிருக்காரோ இல்லையோ, அப்போது எல்லா இடமும் வைகுந்தம் ஆகிடுமே.
108 திருப்பதி எது வசதி இது எல்லா வசதி தான், எல்லா பெருமானும் கூட ஸ்ரீரங்கத்தில் போய் பண்ணிடுறாங்க, அப்புறம் அங்கேருந்து காத்தால வரையாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த திவ்யத்தில் இருந்தால் என்ன, இது வசதி இது தாழ்த்தின்னு கிடையாது. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், அது வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அத்திரை தயம் அத்தான சந்தான அத்திரை ஸ்ரீரங்கே சுகமாஸ்ப அப்படிங்கிற போல நாராயணாதி சப்தோ அஸ்தி வாக்கஸ்தி வசவர்த்தினி ததாவி நரகே கோரே பதந்தீதி கிமத்புதம். நாராயணன் என்ற சொல் உள்ள பொழுது இந்த வாக்கு நம் இந்திரிய நம் வசத்தில் உள்ளது. நாராயண சப்தம் இருக்கிறதுனால இந்த வாக்கில் இந்த வாக்கு இந்திரியம் இருக்குது. இந்திரியம்னா அது ஒரு வேறுமெண்டு. அந்த ஒரு கண் இந்திரியம், சோத்திர இந்திரியம், சக்கர இந்திரியம், ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு காரியம், கண்ணு பார்க்கும், காது கேட்கும். அப்படிங்கும்போது இந்த இந்திரிய வாக்கு என்னும் இந்திரியம் வசத்தில் உள்ளது. இப்போ வாக்கு இந்திரியம் வசமாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், மந்திர ரத்ன அனுசந்தான சந்ததகா அனுசந்தான அதரகா ஸ்மரிதகா சிதகா அப்படின்னு முதல்ல எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் அட்டாட்சரமோ துவயமோ ஜெயிச்சுருக்கணும். ஆம் அப்படிங்கிற இப்படி நாராயணன் என்னும் சொல் உள்ளது, வாக்கெனும் இந்திரியம் அந்த சொல் வசத்தில் உள்ளது. அப்படி ஒருத்தனுக்கு வசத்தில் இருந்ததுன்னா அவன் கொடிய நரகில் வீழ்கின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி போய் கொடிய நரகத்தில் விழமாட்டா. இது என்ன ஆச்சரியம்ங்கிற. நாராயணாதி சப்தோ அஸ்தி வாக்கஸ்தி வசவர்த்தினி. இவனுக்கு அது வசமாக ஆயிடுத்து. அது நாராயண வாட்சி சப்தமான திருமந்திர அர்த்தம் இவனுக்கு வாக்கிலே வசமாயிருக்குன்னா ததாவி நரகே கோரே பதந்தி. அவள் அது இல்லாட்டா நரகே லோகே பதந்தி, நரகத்தில் போய் விழுவான். இது வசமாயிடுச்சுன்னா நரகே லோகே ந பதந்தி கிம் அத்புதம். அது என்ன ஆச்சரியம் இருக்குது, விடமாட்டா அப்படின்னா. ஆகவே இந்த நாராயண சப்தத்துக்கு அவ்வளவு இது. கிம் தத்திர பகுபீர் மந்திரகி கிம் தத்திர பகுபீ விரதகி. அதனால் அடுத்து இன்னொன்று எடுக்கிறார். இந்த நாராயண சப்தம் இருக்கிறதுனால கிம் தத்திர பகுபிகி மந்திரகி கிம் தத்திர பகுபீர் விரதகி நமோ நாராயணாயதி மந்திரகா சர்வார்த்த சாதகா. இந்த நாராயண மந்திரம் அர்த்தமானது நாராயண மந்திரவாட்சியம் இருக்கு இல்லையா, இது எல்லா மந்திரத்தினுடைய சாரார்த்தம். இது இருக்கும் பொழுது பல மந்திரங்கள் இருந்து என்ன பயன், பல விரதங்கள் இருந்து என்ன பயன்? நமோ நாராயணா என்னும் மந்திரமே எல்லா பயன்களையும் ஈடு இடையற்று இல்லாமல் வழங்குகின்றது. இப்படி இது வழங்குகின்ற போது கிம் தத்திர பகுபிகி மந்திரைகி கிம் தத்திர பகுபீர் விரதகி. எந்த விதமான விரதங்கள்லாம் என்ன, சஷ்டி விரதம், அந்த விரதம், இந்த விரதம் எல்லாம் எதுக்கு, ஏகாதசி விரதம், அந்த விரதம் இது ஒன்றும் என்ன. கிம் தத்திர பகுபிகி மந்திரகி கிம் தத்திர பகுபிகி விரதகி நமோ நாராயணா இது மந்திரகா சர்வார்த்த சாதகா. இந்த நமோ நாராயணா என்கிற மந்திரம் உனக்கு கையில் இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் சாதிக்க கொடுக்கும். சர்வ அர்த்த சாதகம், எல்லா அர்த்தத்தையும் சாதிக்க கொடுக்கும். எல்லா அர்த்தத்தையும் என்ன வேணுமோ அது பொருள் உள்ளவர்களுக்கு பொருள், புடவை வேணுங்காலுக்கு புடவை, வீடு வேணுங்கால் வீடு, கிரகம் வேணுங்கால் கிரகம், யாருக்கு என்னென்ன வேணுமோ, மோட்சம் வேணுங்காலுக்கு மோட்சம், மோட்சத்தை சொல்வா. முமுட்சு இருக்கிறோம், முமுட்சு படி படிக்கணும், முமுட்சு படி படித்தா நாராயண வாட்சியம் தெரியும். நாராயண கை கொண்டா அது உனக்கு ஆச்சாரியன் கை புகுந்தால் திருமகள் கை புகுவள், திருமகள் கை புகுந்தால் திருமகள் கேள்வன் கை புகுவான். ஆச்சாரியன் கை புகுந்தால் திருமந்தார்த்தம் கை புகும், திருமந்தார்த்தம் கை புகுந்தால் ஆச்சாரியன் மூலம் திருமந்தார்த்தம் வருது. ஆச்சாரியன் கை புகுந்தால் பிராட்டி கை புகழ், பிராட்டி கை புகுனா திருமகள் கேள்வன் கை புகும். அதனால் இது ஒரு ஸ்டெப்பு. இப்படி ஆச்சாரியன் மந்திரம் நமக்கு வந்துருத்தா, மந்திரத்தை உபதேசம் மந்திரத்திலும் மந்திரத்தை உபதேசித்த ஆச்சாரியனிடம் பிரேமம் கணத்திருக்குமானால் திருமகள் கைபுகுவல், திருமகள் கேள்வன் கைபுகுவன் அப்படிங்கிறாப்புல இந்த கிம். அதனால் கிம் தத்திர பகுபீர் மந்திராக. எதுக்கு பல விதமான மந்திரங்கள், எதுக்கு பகுபீகி விரதை, எதுக்கு பல விரத அனுஷ்டானங்கள். நமோ நாராயணாதி மந்திரகா. ஆகவே ஓம் நமோ நாராயணாயன்னு இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் என்ன செய்யும்னா குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதியர் ஆயன எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீல் விஷம் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம் தான். இது என்ன ஆச்சரியம் இருக்குது, இது தெரிஞ்சிருச்சுண்டா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத காட்டி இத்தியாதிகளாலே வேத அர்த்த உபபிரமங்களாய் இருக்கிற பிரபந்தங்களிலே பல இடங்களும் இதை ஸ்லாகித்து கொண்டு சொல்லுகிறாரே.
இத்தனை கொட்டேஷனும் வேதத்திலேருந்து, இதிகாசத்துலேருந்து, புராணங்கள்லேருந்து, பாரதத்துலேருந்து எல்லாம் என்ன சொல்கிறது, இவ்வளவு பிராதான்யமாக இந்த நாராயண சத்துவாசியத்தை சொல்கிறதோ இல்லையோ. இப்படி இத்தியாதிகளாலே இந்த வேதம் என்ன, உபபிரமணம் என்ன, ஆழ்வாரோட சீர்சக்தி என்ன இத்தியாதிகளாலே வேத அர்த்த உபபிரமணங்கள், வேதார்த்த உபபிரமணங்கள், வேதமும் புராணங்களும் இதிகாசங்களும் சொப்பிரபந்தங்களிலே பலவிடங்களிலும் தன்னுடைய அந்தந்த யார் யார் பண்ணினாலோ அந்தந்த இடங்களிலே இதை ஸ்லாகித்து கொண்டு இந்த நாராயண வாச்சிசத்துவமான திருமந்திரத்தை ஸ்லாகித்து கொண்டு சொல்லுகையாலே வேதார்த்த விசதீகரண பிரவர்த்தனமான வேதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்திற்கு சில பேருக்கு புரியாது. அந்த வேதார்த்தத்தை விசதீகரணம் பண்ணால் யார், ரிஷிகள் இதிகாச புராணங்கள். வால்மீகி ரிஷி ராமாயணத்தை பண்ணார், வியாசர் பாகவதம் பண்ணார், புராணங்கள் பண்ணார், மற்றவெல்லாம் வேதார்த்த விசதீகரண பிரவர்த்தனமான வியாசாதி பரம ரிஷிகளும் இதையே விரும்பினார்கள். அப்போ வேதமும் இதை விரும்புகிறது, ரிஷிகளும் இதை விரும்புகிறார்கள். பண்புகள் நாரணன் செல்வ நாரணன் என்று தொடங்கி வாழ்வுகள் நாரணன் என்று முடிவாக ஆதிமத்திய அவசானமாக நம்மாழ்வார் அருளி செய்கையாளர். ஆழ்வார் என்ன சொன்னா அப்படின்னா, பண்புகள் நாரணன் திங்களல் சேரே செல்வ நாரணன் நின்ன சொல் கேட்டலும் என்று தொடங்கி வாழ்வுகள் நாரணன் என்று முடிவாக முதலில் சொல்லி கடைசியில் சொல்லி. சம்ஸ்கிருதத்தில் வியாகரணத்தில் ஒரு சூத்திரம், ஆதி அந்தேன சகிதகா ஆதிரந்தேன சகிதகா அப்படின்னு. முதல்லையும் சொல்லி கடைசியிலும் சொல்லியாச்சுன்னா நடுவில் உள்ள அத்தனையும் சொல்லதாக அர்த்தம். மார்கழி திங்கள் சிட்டுஞ்சிற்காலு அங்கே திருப்பாவை சொன்னதாக அர்த்தம். அது மாதிரி முதல்ல முடிவுன்னு சொன்னால் நடுவில் உள்ளதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிதாக அர்த்தம். அந்த ரீதியிலே ஆழ்வார் என்ன சொல்கிறார், முதல்ல வன்புகள் நாரணன் காட்டுறார், கடைசியில் என்ன காட்டுறார் அப்படின்னா முடிவாக வாழ்புகள் நாராயணன் என்று முடிவாக காட்டுறார். அப்படி முதலில் நாராயணன் கடைசியில் நாராயணனா எல்லாம் நாராயண ஆதிமத்திய அவசானமாக ஆதி மத்தியம், ஆதியும் கடைசியும் சொல்ல மத்தியம் எல்லாம் அடங்கும். நம்மாழ்வார் அருளிச்செய்கையாலும் நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று தொடங்கி நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணன் திருப்பள்ளாண்டு தானே. எல்லாம் வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உலகுக்கெல்லாம் சொருக்காய் தான் மங்களமாதலால் வேதத்துக்கு ஓம் எப்படி முக்கியமோ அதுபோல் திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு முக்கியம். ஆகவே வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உலகுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்காரர் என்று தொடங்கி ஓவாதே நமோ நாராயணா என்று பெரியாழ்வாரும் நாத்தெழும்ப நாரணா என்று தொடங்கி நலந்திகள் நாரணன் என்று பெருமாளும் நான்முகனை நாராயணை படைத்தான் என்று தொடங்கி எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லார் வானமாளவே என்று திருவள்ளுசைப்பரானும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்று நாமம் என்று உபக்கிரம திசையிலே ஒரு கால் சொன்னார் போலே 9 கால் சொல்லி உபக்கிரமத்தில் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் சொல்லி நாராயண உபக்கிரமத்திலே சொன்னார். யார்? திருமங்கை ஆழ்வார். அது 9 கால் சொல்லி அது மாதிரி நிறைய இடத்து 9 கால்னா அவங்க 10 பாட்டிலையும் சொல்லிருக்காரா இல்லையா. முதல்ல அது நாராயண சத்தத்தை சொல்லி அது 9 கால் சொல்லி 9 பாட்டிலையும் சொல்லி 10வது பாட்டில் பலஸ்ருதி சொல்லி முடிச்சு நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆருடரை நீக்கா என்று திருமங்கை ஆழ்வாரும் உபக்கிரமத்தோடு உபசம்ஹாரத்தோடு வாசியற அப்படின்னு என்ன உபக்கிரமம் திருமொழியிலே முதல் 10 முதல் பாசுரம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தான் அந்த அஷ்டாட்சரத்தை அங்கேயும் சொல்கிறார். இப்படி பிரதம சுப்பிரமணியத்திலே பிரதம பிரமத்திலே திருமொழியிலே நாராயண சப்த வாச்சியமான நாராயண அஷ்டாட்சரத்து பெருமையை கூறி சரம பிரபந்தமான மடலிலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் அதான் கடைசியில் முடிக்கிறார். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையான் நாராயண வாச்சியமாக முடிக்கிறார். இப்படி முதலையும் முடிவிலும் சொப்பிரபந்தத்திலே திருமங்கை ஆழ்வாரும் இந்த நாராயண வாச்சியமான திருமந்திரார்த்தமே முக்கியம் என்பதை காட்டுகையாலும் என்று திருமங்கை ஆழ்வாரும் உபக்கிரமத்தோடு உபக்கிரமன ஆரம்பம் உபசம்ஹாரண முடிவு. இப்படி உபக்கிரமத்தோடு உபசம்ஹாரத்தோடு வாசியற அது வேற்றுமை இல்லாமல் அருளி செய்கையாலும் நன்மாலை கொண்டு நமோ நாராயணா என்று சொன்மாலை கற்றேன் என்றும் நாரணா என்று ஓவாதிரைக்கும் உரையுண்டே என்றும் ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்றும் நாரணன் தன் நாமங்கள் என்றும் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்றும் நாமம் பல சொல்லி நாராயணா என்றும் முதலாழ்வார்களாலும் அருளி செய்கையாலும்
மயர்வர மதுரம் அருளினன் என்கிறபடியே நிர்ஹேதுகமாக பகவத் கடாட்சத்தாலே சமதிகத சமஸ்த வஸ்து வாஸ்தவரான ஆழ்வார்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தையே விரும்பினார்கள். இப்படி வேதமும் விரும்புறது, ரிஷிகளும் விரும்புகிறார், ஆசிரமும் வந்து வேதம்ங்கிறது ரிஷிகளும் விரும்புகிறார், வேதமும் விரும்புகிறது, ஆழ்வார்களும் விரும்புகிறார்கள் என்பதை காட்டி இப்படி மயர்வர மதுரன் நல்லென்கிறபடியாலும் நிர்ஹேதுக பகவத் கடாட்சத்தாலே சமதிகத நிர்ஹேதுகம் பகவத் கடாட்சம் பகவானுடைய கிருபை. அது நிர்ஹேதுன்னா அது காரணமே கிடையாது. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்து பாட்டு சீராட்டி வளர்க்குறாருன்னா நாளைக்கு இது பெருசாகி நமக்கு வந்து செய்ய போகிறதுன்னா ஒரு தென்னை மரத்தை வச்சு நம்ம ஜலம் விடுறோன்னா அது நமக்கு காய்க்க போகிறதுன்னா அது யாருக்கோ காய்க்க போகிறது. அதனால் நமக்கு யாருக்கோ ஒருத்தர் வச்சுட்டு போனால் அவன் வச்சது நம்ம சாப்பிட்டு இருக்கோம், நம்ம வைக்கிறது இன்னொருத்தன் சாப்பிட்டு போனால் நல்ல எண்ணத்தில் நம்ம ஜலம் விடணும், அதுக்கு தவிர விடாமல் இருக்கக்கூடாது. அதுபோல் எம்பெருமானுடைய நிர்ஹேது பகவத் கடாட்சத்தாலே சமதிகத சமஸ்த வஸ்து வாஸ்தவரான சமதிகதனா எல்லாம் அறிந்தவர்களான, சமஸ்த வஸ்து எல்லா வஸ்துகளும் தெரிந்தவர்களான, வாஸ்தவமாக இருக்கக்கூடிய உள்ளதை உள்ளபடி சொல்லுவர்களான ஆழ்வார்கள் எல்லாரும் இதை விரும்பினார்கள். இந்த மந்திரங்களை அனாதரித்து இதர மந்திரங்களை அனாதரித்து, எந்த இதர மந்திரங்கள் அந்த வியாபியமாக இருந்தாலும் பிரசித்தமாக இருந்தாலும் வாசுதேவ விஷ்ணு மந்திரங்களை அனாதரித்து இத்தையே தந்தாவுக்கு தஞ்சமாக சந்தித்து, இத்தையே இந்த அஷ்டாட்சரமான திருமந்திரத்தையே தந்தாவுக்கு தஞ்சமாக, இதுவே தஞ்சம், திருவே தஞ்சம், திருவரங்கனை தஞ்சம், தஞ்சமடந்தன ராமாஞ்சனை தஞ்சம் என்று சொல்கிறார் போல தந்தாவுக்கு தஞ்சமாக இந்த மந்திரத்தை இதுவே தஞ்சம், இந்த திருமந்திரார்த்தமே நமக்கு தஞ்சம் என அனுசந்தித்து உபதேச வேளையிலும் தந்தாமை பற்றியவர்களுக்கும் இத்தையே யாருக்காக உபதேசம் பண்ணணும்னா ஆச்சாரிய முதல்ல எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான்? துவயத்தவா உபதேசம் பண்ணுறார் இல்லையே, முதல்ல திருமந்திரார்த்தம் தான் உபதேசம் பண்ணுறார். ஆழ்வார்களுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கு முதல்ல திருமந்திரார்த்தத்தை தான் உபதேசம் பண்ணார். இப்படி உபதேச வேளையிலும் தந்தாமை பற்றியவர்களுக்கும் இத்தையே உஜ்ஜீவனமாக எதுவாக உபதேசித்து பொறுகையாலே ஆழ்வார்களை பின் சென்ற ஆச்சாரியர்கள் எல்லாரும் இத்தையே விரும்பினார்கள் என்னை. ஆகவே வேதம் என்ன, இதிகாச புராணம் என்ன, ரிஷிகள் என்ன, முனிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, இதையே அவர்கள் உபதேசித்து போர்கையாலே அந்த ஆழ்வார்களை பின் சென்று நம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் விரும்பினார்கள் இத்தையே, இந்த திருமந்திரார்த்தத்தையே அவர்கள் விரும்பினார்கள் என்பதாக சொல்லி இந்த சூத்திரத்தை தலைக்கட்டுகிறார் மாமனிதர். இது பந்தி வாசிக்கணும், நான் ரொம்ப நாளே ஆயிடுச்சு, நாளைக்கு பந்தி வாசிக்கலாமா? உம்மோட திருவிழா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, சாதிக்கிறவாளோட திருவிழா தான். அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்று இரண்டு வர்க்கம். அதாவது சர்வ வியாபகமான பகவத் ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கையாலே வியாபகங்கள் என்றும் பகவத் அவதார குணசேட்டுதங்களில் ஓரென்று பிரதிபாதிக்கையாலே அவ்வியாபகங்கள் ஒன்றும் உபயவர்க்கமாயிருக்கும் என்கை வர்க்கத்வயம் தன்னில் ஒக்குமோ என்ன? அவ்வியாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டங்கள் என்கிறார். அவ்வியாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டங்கள். அதாவது அவ்வியாபகங்களாயிருந்துள்ள சகல மந்திரங்களிலும் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று விஷ்ணு காயத்ரியில் ஓதப்படுகிற வியாபக மந்திரங்கள் மூன்றும் சிரேஷ்டங்களாயிருக்கும் என்கை. இந்த விஷ்ணு காயத்ரியிலே நாராயண வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள் அந்த மந்திரத்திரயத்துக்கும் பிரதானபூத நாமத்திரயங்களாகையாலே சாதாரண பிரணவ நமசுக்களோடு கூடின மந்திரத்திரயத்துக்கும் உபலட்சணமாக கடவது. இந்த வியாபக மந்திரத்திரயமும் தன்னிலுக்குமோ என்ன? இவை மூன்றிலும் வைத்து கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம் என்கிறார். 11வது சூத்திரம். இவை மூன்றிலும் வைத்து கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம். அதாவது அவ்வியாபகங்களில் காட்டில் சிரேஷ்டமாயிருந்துள்ள இந்த வியாபக மந்திரங்கள் மூன்றிலும் வைத்து கொண்டு நாராயணாய வித்மகே என்று பிரதம உபாத்தமாகையாலும் அர்த்தபூர்த்தி ஆகையாலும் நாஸ்தி அஷ்டாட்சராத்பரகா ந மந்திரோ அஷ்டாட்சராத்பரகா என்னும்படியான பெருமையை உடைய திருமந்திரம் பிரதானமாயிருக்கும் என்கை.
மற்ற வியாபகத்வயத்துக்கும் தாழ்வு ஏது என்ன? மற்றையவை இரண்டுக்கும் அசிஷ்ட பரிக்கிரகமும் அபூர்த்தியும் உண்டு என்கிறான். அடுத்தது 3வது சூத்திரம், 12வது சூத்திரம். மற்றவை இரண்டுக்கும் அசிஷ்ட பரிக்கிரகமும் அபூர்த்தியும் உண்டு. அதாவது வாசுதேவ விஷ்ணு சப்தங்களான மற்ற வியாபக மந்திரங்கள் இரண்டுக்கும் நாராயண சப்தம் போலே சொரூப ரூப குணாதிகளை எல்லாம் பிரதிபாதியாதே சொரூப மாத்திரத்தை பிரதிபாதிக்கையாலே நிர்விசேஷ சின்மாத்திர வஸ்துவாதிகளான குதிருஷ்டிகள் மிகவும் ஆதரித்து போர்கையாகிற அனிஷ்ட பரிக்கிரகமும் வியாப்யாத்யாராதி சாபேட்சையாகிற பூர்த்தியும் உண்டு என்கை. ஷடக்ஷர வியாப்தி ஷடக்ஷரி வியாபிய பதார்த்தங்களையும் வியாபன பிரகாரத்தையும் வியாப்தி பலத்தையும் வியாபகனுடைய குணங்களையும் சொல்லாதே வியாப்தி மாத்திர பிரகாசமாகையாலே அபூர்ணம். வியாபியன பிரகாரத்தை சொல்லா நிற்கச் செய்தேயும் வியாபிய பதார்த்தங்களுக்கு வாசக சப்தம் இல்லாமையாலும் சர்வம் வசதி என்று அர்த்தபலத்தாலே சர்வசப்தம் புகுந்தாலும் அதில் குணம் அன்வையாமையாலும் இது குணசக்திக்காக பகவத் சப்தார்த்தத்தை கூட்டிக் கொள்ள வேண்டுகையாலும் வியாப்தி பலத்தை சொல்லாமையாலும் திருவக்ஷரியம் அபூர்ணம். திருத்வாதக்ஷரக்ஷரியம் அபூர்ணம். அட்டாட்சர அபூர்ணம் இல்லை, அட்டாட்சர பூர்ணம். தவறி வந்திருக்கு. திருத்வாதசாட்சரியம் அபூர்ணம். இம்மந்திரம் அவை போல இன்றியே வியாபிய பதார்த்தங்களோடு வியாபன பிரகாரத்தோடு வியாப்தி பலத்தோடு வியாபகனுடைய குணங்களோடு வாசிகர சாப்தமாக காட்டுகையாடே அவற்றில் காட்டில் இதுக்கு அர்த்தபௌஸ்கல்ய நிமந்திரமான ஆதிக்கம் உண்டு. பரந்த ரகசியம் என்று மற்ற வியாபக மந்திரங்கள் இரண்டினுடைய பூர்த்தியையும் திருமந்திரத்தினுடைய அர்த்தபூர்த்தியையும் சட்டமாக ஆச்சான் பிள்ளை அருளி செய்தார். இது தனக்கு சிஷ்ட பரிக்கிரகம் உண்டோ என்ன அருளி செய்கிறார் மேல் இத்தை என்று தொடங்கி அடுத்த சூத்திரம் இத்தை 13வது சூத்திரம். இத்தை வேதங்களும் ருஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். அதாவது விஷ்ணு காயத்ரியிலே வியாபக மந்திர திரயத்தையும் சொல்லுகிற அளவில் பிரதமத்திலே நாராயண சப்தத்தை பிரதான பிரதிபாதிக்கையாலும் விஸ்வம் நாராயணம் என்று தொடங்கி நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரகா நாராயண பரஜோதி ஆத்ம நாராயண பரகா எஸ்கிஞ்சே ஜகஸ்மின் திருஷ்யதே சுயதே விவா அந்தர்பகிஷ்டதர்வம் வியாப்த நாராயணஸ்திதா என்று சகல வேதாந்த சாரபூதமான நாராயண அனுவாகத்திலும் ஏகோகவை நாராயணாசீன பிரம்மோ ஈசானோ நமே தியாமா பிருதிவி என்று மகா உபனிஷத்திலும் சக்ஷுஷ்ட திருஷ்டவியஸ்ச நாராயணः சோத்ரஞ்ச சோதவ்யம் ச நாராயணः என்று தொடங்கி திசஸ்ய பிரதிசஸ்ய நாராயணः என்று முடிவாக நடுவுடைய சுலோபோ உபனிஷத்திலும் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று தொடங்கி எஸ்ய மிருத்யு சரீரம் என்கிற ஈராக நடு உள்ள பரியாயங்கள் தோறும் ஏஷ சர்வபூதந்தராத்மா அவகத பாப்மா திவ்யோ தேவோ ஏகோ நாராயணக என்று அந்தர்யாமி பிராமணத்திலும் வாசுதேவ விஷ்ணு சப்தங்களை அனாதரித்து நாராயண சப்தத்தை இட்டு பகவத் சுரூபாதிகளை நிர்தேசிக்கையாலும் அபுருஷேயமாய் நித்திய நிர்தோஷமுமாய் சொதப்பிரமாணங்களான வேதங்களும் விரும்பிற்றன. யதா சர்வேஷு தேவேஷு நாஸ்தி நாராயணாத் பரஹ ததா சர்வேஷு மந்திரேஷு நாஸ்தி அஷ்டாட்சராத் பரஹ. ஊர்த்வபாகுராத்ய சத்யபூர்வம் ருவே விவக ஏ புத்திரசிஷ்யாக ஸ்ருணுத ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹ. சர்வவேதாந்தரசாரார்த்தः சம்சாரார்ணவதாரகः கதி அஷ்டாட்சரோ நృணாம் அப்புனர்பவகாங்க்ஷிணாம் ஆர்த்தோ விஷண்ணா சிதிலாஷ்டபீதாக கோரேஷகாதீஷ வர்த்தமானாः சங்கீத நாராயண சப்தமாத்திரம் விமுக்ததுக்கா சுகினோ பவந்தி. நாராயணா இது சப்தோஸ்மின் வாகஸ்தி வசவர்தினி
तदापि नरके घोरे वदन्तीति किम् अद्भुतं किं तत्र बहुभिर्मन्त्रैः किं तत्र बहुभिर्वृतैः नमो नारायणाय धीमन्द्रः सर्वार्थसाधकः इत्यादिगளாலே வேதோ உபபிரமணங்களாக இருக்கிற பிரபந்தங்களிலே பலவிடங்களும் வித்தை ஸ்லாகித்துக் கொண்டு சொல்லுகையாலே வேதார்த்த விசதீகரமான பிரவர்த்தனான வியாசாதி பரமரிஷிகளும் விரும்பினார்கள். பண்புகள் நாரணன் செல்வநாரணன் என்று தொடங்கி வாழ்வுகள் நாரணன் என்று முடிவாக ஆதிமத்திய அவசானமாக நம்மாழ்வார் அருளிச் செய்கையாலும் நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று தொடங்கி ஓபாதே நமோ நாராயணா என்பன் என்று பெரியாழ்வாரம் நாத்தெழும்ப நாராயணா என்று தொடங்கி நடந்திகள் நாரணன் என்று பெருமாளும் நான் முகனை நாராயணன் படைத்தான் என்று தொடங்கி எட்டெழுத்தும் ஓதுவார்கள். வல்லர் வானமாளவே என்று திருமலசை பிராணம் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று உபக்கிரம திசையிலே ஒரு கால் சொன்னார் போல 9 இங்கான் சொல்லி நாராயணாவோ மடிவண்ணான கணையாய் வாரா என்று திருமங்கையாழ்வாரும் உபக்கிரமத்தோடு உபசம்ஹாரத்தோடு வாசியர் அருளிச் செய்கையாலும் நன்மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொல் மாலைகள் கட்டேன் என்றும் நாராயணா என்றோ அதுரைக்கு உரை கொண்டோ என்றும் ஞானச் சுடவிளக்கு ஏத்தினேன் நாரணனுக்கு நாரணன் தன் நாமங்கள் புகழ் கண்டேன் நாராயணக் கண்டேன் என்னும் நாமம் போல சொல்லி நாராயணா என்று முதல் ஆழ்வாரும் அருள் செய்கையாலும் மயர்பர மதிநலம் என்றபடியே நெருகே திகு பகவத் கடாக்கத்தாலே சமதிகத சமஸ்த வஸ்து ஆஸ்தந்தரான ஆழ்வார்கள் எல்லாரும் விரும்பினார்கள். இதர மந்திரங்களை ஆதரித்து இத்தையே தந்தாமுக்கு தஞ்சமாக அனுசந்தித்து உபதேச வேளைகளும் தந்தாமை பற்றினவர்களுக்கும் இத்தையே உஜ்ஜீவன ஏதுவாக உபதேசித்து போர்கையாலே அவ்வாழ்வார்களை பின் சென்ற ஆச்சாரிகள் எல்லாரும் விரும்பினார்கள் என்கை. இத்தால் மந்திராந்தரங்களில் காட்டில் இம்மந்திரத்துக்கு உண்டான வைபவம் சொல்லித்தாயித்து. இனி வாச்சியந்தனிடம் இது கொண்டான விபவத்தை அருளிச் செய்கிறார். வாச்சிய பிரபாவம் போலன்னே வாஜக பிரபாவம் என்று தொடங்கியே இந்த மந்திரங்களை காட்டிலும் இந்த மற்ற வியாபகமாக இருக்கக்கூடிய மந்திரங்களிலே இந்த மந்திரத்துக்கு தான் வைபவம் ஜாஸ்திங்கிறதை சொல்லி அதிகம் என்பதை சொல்லி இனி வாச்சியந்தனிடம் இதற்குண்டான வைபவத்தை அருளிச் செய்கிறார். வாச்சிய பிரபாவம் போலன்னே வாசக பிரபாவம். வாச்சியம் வாச்சகம். பெயரை உடையவன் பெயர், பெயர் பெரிதா பெயரை உடையவன் பெரிதா அப்படிங்கிறத மேற்கொண்டு சொல்கிறார். இனி வாச்சியந்தனிடம் இதற்குண்டான வைபவத்தை அருளிச் செய்கிறார். வாச்சிய பிரபாவம் போலன்னே வாசக பிரபாவம் என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்தில் வாச்சிய பிரபாவம் போலன்னே வாசக பிரபாவம் நாளைக்கு தினம் அனுசந்திப்பார். போதியுலகாசிரியன் குருகுலோத்தமதாதர் திருமணையாழ்வார் வேமனவாளர் பொதுமகள் திருநாவுடைய பிரான் தாதருடன் போத மணவாள மாமணி பொன்னடிகள் பொத்துவனை வாலிபுலகாசிரியன் வாலிபன் முன்னுகளும் வாலி உடம்பை எண்ணம் மாநகரம் வாலிமனம் சோழ்ந்த பேர் என்பவருக்கு நல்லா இனம் சோழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடம்பை உலகாசிரியனுடையது மறவாதே பெருமான் நீதி விடுவா சிறுநல்வருமாவுடையோன் பாதம் தருவாருக்கு வாராதிய நமசி சேனாதி இந்தி ரகஜன்மனை प्रसाद परम प्राप्त कैंकर्य सारण्य शिवचरारी इधराज संविजावाद्र वाणगिरी योगी पदांच भक्तम सत्यंते कुसुकमोन संप्रवीणम रामांजम मुनिवरम गुरुमाश्रयामण शिवचरारी इधराज कृपावणम सौम्यो भैंद्र गगनाथ मुनीन्द्र भक्तम वेदांत वसदीकरण प्रवीणम रामांजम मुनिवरम गुरुआश्रयामः ஆழ்வார் எம்பெருமானார் புலவாச்சாரியா ஜியத் ஜியத் திருடிகளே சரணம்.